ஹாய் டா டனலைன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டேக் ஒரு ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். எல்லோரும் கேட்பீங்க, என்னக்கா டேக்கு போடுறீங்க? அப்போ ஜேகே ஜிம்முன்னு அப்புறம் வந்துட்டு ஷுகாவோட ஒன் ஷாட் எஃப்எஃப்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பீங்க. கோவப்படாதீங்க பட்டுக்குட்டீஸ், நான் அதுவும் போடுறேன். ஆக்சுவலி வந்துட்டு டேக்கோட ஹைப் வந்துட்டு கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ டேக் வந்துட்டு போட்டுட்டு அதுவும் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் டிடிகே லவர்ஸ், டிடிகே கண்டிப்பாக வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்துருண்டா. அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் லவர்ஸ்க்கும் அதே தான், நெக்ஸ்ட் வீக்குள்ளே போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்புறம் என்னடா, இது ஸ்டோரி பேர் பார்த்துலாம். அண்ட் இது வந்துட்டு நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டோரி தான். அண்ட் கேட்ட ஒரு ஸ்டோரி தான். லாஸ்ட்டாக போட்டிருந்த டிடி டெவில்ஸ் டார்லிங்ஸோடைய வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா நீங்கள் வந்துட்டு டேக்கு ஒரு ஹாரர் ஒன் ஷாட் போடுங்கன்னு. ஸோ அதுக்கு தான் ஹாரர் ஒன் ஷாட்டோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஓகேடா, இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்குலாம் இல்லை. நம்ம சேனல்லே எப்போவுமே வந்துட்டு ஸ்டோரிக்கு இன்ட்ரொடக்ஷன்லாம் கொடுக்க மாட்டோம். ஸோ இதுலேயும் இன்ட்ரொடக்ஷன் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட நேம் வந்து ஷீ இஸ் மைன். ஓகே, சரி வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன். நீங்கள் வந்துட்டு பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஜர்லின் 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 எங்கடி போய் தொலைஞ்ச? என்னடி ஏன்டி கத்திட்டுருக்க? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஜர்லின் எங்கடி இங்கே இருந்தால் ரெட் கலர் ஸ்கர்ட்டை காணும்? ஆமாம், உன் ஷர்ட்டை காணும், ஸ்கர்ட்டை காணும், டாப்பை காணும், ஃபேண்ட்டை காணும், எல்லாத்தையும் என்கிட்டே கேளு. நீ ட்ரை க்ளீன் போடுறதெல்லாம் உனக்கு ஞாபகமே இருக்காதா? மறந்துட்டேன்டி. வேறு ஏதாவது ஷர்ட், ஏதாவது ஸ்கர்ட் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கியா? எனக்கு இந்த ஷர்ட்டுக்கு அந்த ஸ்கர்ட் தாண்டி நல்லாயிருக்கும். அடி சுடிதார் அந்த மாதிரி ஏதாவது போடுடி. சுடிதார்லாம் போர்டி, லைக் சம்திங் க்ரேஸி அந்த மாதிரி. ஏன் க்ராப் டாப்பும் கீழே வந்துட்டு ஷார்ட்ஸும் போட்டு போயேன். என்னடி பின்ன என்னடி, பேசாமல் போ. ஜர்லன், என்ன மார்னிங்கே ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க? ஷிஃபா பாரு, ஷிஃபா இவ பாரு, நான் என் ஸ்கர்ட்டை ட்ரை கிளீனிங்க்கு கொடுத்துருக்கேன். அப்போ இவளாவது இவள் ஸ்கர்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம்ல. இப்போ கேட்டால் பாரு, க்ராப் டாப்பும் ஷார்ட்ஸும் போடுன்னு சொல்கிறா. சரி ஃபீல் பண்ணாது. இப்போ என்ன உனக்கு ட்ரெண்டியாக ட்ரெஸ் பண்ணணும் அவ்வளோதானே? ஜீன்ஸ் இருக்கா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃபா கேட்குறா. நீங்களும் வந்துட்டு இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஜீன்ஸ் எடுக்கிறீங்க. அந்த ஜீன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும், கரெக்டாக. ரொம்ப ரொம்ப ஃபிட்டாக இல்லாமல் ரொம்ப லூஸாக இல்லாமல் ஃபிட்டடாக அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதை காமிக்கிறீங்க. பர்ஃபெக்ட். இதுக்கு என்கிட்ட வந்துட்டு ஒயிட் வித் ரெட் ஷேட் அடிக்கிற ஒரு ஷர்ட் மாதிரி இல்லாமல் ஹுட்டி மாதிரி இல்லாமல் ஒரு டாப் மாதிரி இருக்குது என்கிட்ட. ரியர்லி அது ஷர்ட் மாதிரி தான், நான் எடுத்துகிட்டு வந்து தரேன், நீ அது போட்டுக்கோ, நல்லாயிருக்கும் காம்பினேஷன் அப்படின்னோடனே நீங்களும் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஷிஃபா தேங்க்யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஸோ நீங்களும் அதை வாங்கி போட்டுட்டு காலேஜுக்கு போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு உள்ளே போகவுமே வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு உங்கள்கிட்ட ஓடி வரா. ஃபௌசி, என்ன ஆரா, ரொம்ப பிஸி போல, இப்போலாம் உன்னை பார்க்கவே முடியறதில்ல. இந்த ட்ரெஸ்ஸில் அப்படியே அழகாக இருக்கடி, என் கண்ணே பட்டுடும் போல் அப்படி சொல்லிட்டு அவள் சுற்றி போடுறா. நீங்கள் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஐஸ் வைக்காத, சரி வாங்க கேன்டீன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. அப்போ வந்துட்டு அங்கே ஜாக்னு ஒரு பர்சன் வரான். ஐ மீன் இவன் வந்துட்டு உங்கள் கூட படிக்கிற ஒரு பையன், சரிங்களா? அதாவது உங்கள் கிளாஸ் இல்லை, உங்களுடைய சீனியர் தான். அவனுக்கு உங்கள் மேலே ஒரு கண்ணு. ஸோ அவன் வந்துட்டு வரான். வந்துட்டு ஃபௌசி, ஜாக் ப்ளீஸ். ஃபௌசி, என்ன உனக்கே நல்லா தெரியும் நான் உன் பின்னாடி வந்துட்டு இருக்கேன்னு. ஸ்டில் இங்கே பாரு ஜாக், எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு ஃப்ரீ பேர்டாக இருக்கணும். எனக்கு இந்த லவ் கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் செட் ஆகாது. என் கூட டேட் குவாடி, என்னை பிடிச்சிருக்கா பாரு, பிடிக்காட்டி விட்டுடு. ஜாக், நீ அதெல்லாம் செட் ஆகாது, உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக கிடைப்பா, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு வேறு டேபிளில் போய் உட்காரிங்க. ஜாக் அங்கேயும் வரான். அப்போ ஜர்லின் வந்துட்டு, சீனியர் அவள் தான் சொல்கிறாள்ல சீனியர், இது எனக்கும் ஃபௌசிக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை. சீனியர் நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் இதுதான் பதில் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ ஜாக் வந்துட்டு, சரி இப்போ நீ டென்ஷனாக இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் அப்படி சொல்லிட்டு போயிடுறான். நீங்களும் வந்துட்டு, இவன் என்னடி இப்படி சாவடிக்கிறான், விடு மச்சான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆரா வந்துட்டு உங்கள் கூட உட்காந்துட்ருக்கா. ஆரா வந்துட்டு உங்கள் டிபார்ட்மெண்ட் கிடையாது, வேறு டிபார்ட்மெண்ட். நீங்கள் ஜெர்லின் ஷிஃபா தான் ஒரே டிபார்ட்மெண்ட், ஒரே கிளாஸ். ஆரா வந்துட்டு உங்கள் கூட படித்த பொண்ணு தான், பட் இப்போ வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கா. ஸ்கூல் வரைக்கும் உங்கள் கூட தான் படிச்சிருப்பா. ஸோ நீங்கள் 4 பேரும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு கிளாஸ்க்கு போகிறீங்க.
அங்கே வந்துட்டு ஃபஸ்ட் பீரியட் ஒரு மேம் வந்துட்டு நியூவாக வந்திருக்காங்க. அதாவது உங்களுக்கு நியூ ப்ரொஃபஸர் உள்ளே வந்துட்டு, ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் மேம். எல்லோரும் உட்காருங்க. நான் வந்துட்டு நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கிற ஒரு டீச்சர் தான். உங்களுடைய இன்ட்ரோ நீங்கள் கொடுத்துடுங்க. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே, ஸோ கிளாஸ் எதுவும் நான் எடுக்கலை. பட் டுமாரோ நாளையிலேருந்து கிளாஸ்லாம் எடுப்பேன். அண்ட் என்னோடய பேர் வந்துட்டு ஐரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களாம் அவங்கவுங்க இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஷிஃபாட்டானும் வருது. ஷிஃபா வந்துட்டு குட் மார்னிங் மேம், என் பேர் ஷிஃபா அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் ஸ்மைல் பண்ணுறாங்க. அவளும் பவ் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிறா. நீங்கள் இருந்து உங்கள் நேம் வந்துட்டு சொல்ல வரீங்க. அதுக்குள்ளே வந்துட்டு அந்த மேம் வந்துட்டு, ஃபௌசி, எஸ் மேம், ஹவு டு யூ நோ, கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அமைதியாக கீழே உட்காந்துடுறீங்க. ஸோ ஒவ்வொருத்தராக இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இப்படியே வந்துட்டு அந்த மேம் பீரியடில் வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு ஒருத்தர் கான்வர்சேஷன் பண்ணிக்கிறீங்க. நீங்கள்லாம் வந்துட்டு இது வரைக்கும் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்க அண்ட் எப்படிலாம் உங்களுக்கு கிளாஸ்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்கள் கேங்கு அப்புறம் உங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லோரும் சொல்கிறீங்க. ஸோ அந்த மேமும் வந்துட்டு உங்கள் கூட நல்லா மிங்கிள் ஆகிடுறாங்க. ஸோ இப்படியே வந்துட்டு லன்ச் பிரேக் வருது. லன்ச் பிரேக்கில் நீங்கள் கேன்டீன் போய் உட்காருங்க. திரும்பவும் ஜாக் வரான். ஃபௌசி, ஜாக், எத்தனை டைம் நான் உனக்கு சொல்கிறது, சீரியஸாக எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. உன் மேலே இல்லை, எனக்கு யார் மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐயோ ஃபௌசி, நான் இப்போ அதை சொல்கிறதுக்கு வரலை, உன்னை ப்ரொஃபஸர் கூப்பிட்டாங்க அதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனும் போகிறான். நீங்கள் கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு எந்த ப்ரொஃபஸர்னு சொல்லாமல் போகிறான் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு நீங்களும் ஷிஃபாவையும் ஜர்லினையும் பார்க்குறீங்க. அப்போ ஜர்லினும் ஷிஃபா அவங்கள பார்த்து, நீ போயிட்டு நாங்கள் கிளாஸில் வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த ப்ரொஃபஸர் எல்லாருமே வந்துட்டு ஒரு ரூமில் இருப்பாங்க. அந்த ரூமில் இருந்து தான் உங்கள் கேபினுக்கு போவாங்க. ஸோ அந்த ரூமுக்கு போகிறீங்க. அங்கே வந்துட்டு ஐரா மேம் இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு உள்ளே போகவும், வா ஃபௌசி, ஒன்று நான் தான் கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் போய்ட்டு எஸ் மேம் அப்படின்னோடனே அவங்க உங்களை பார்த்து வந்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. பட் உங்களுக்கு அந்த ஸ்மைல் ஏனோ ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குது. நீங்கள் வந்துட்டு மேம் அப்படின்றீங்க. ஸோ அவங்களும் ஃபௌசி, இதில் நோட்ஸ் இருக்குது, நீ நல்லா படிக்கிற பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன், இந்த நோட்ஸ் நீ பார்த்து காப்பி பண்ணிக்கோ, நாளைக்குள்ளே கிளாஸில் வந்துட்டு நான் டீச் பண்ணுறேன், அதுக்கப்புறம் செமினார் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் நோட்ஸ் வாங்கிட்டு தேங்க்யூ மேம்னு சொல்லிட்டு அங்கே நிற்கவே இல்லை, குடுகுடுன்னு ஓடிடுறீங்க. நீங்கள் போகிறதே பார்த்துட்டு அவங்க ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு, ஐயோ என்ன நடக்குது, எனக்கே இப்படி வினோதமாக தோணுது, என்னமோ சரியில்லை அப்படின்ற மாதிரி நீங்களும் புலம்பிட்டு உங்கள் கிளாஸ்க்கு போயிடுறீங்க. நீங்கள் போன உடனே ஜல்லின்னு ஷிஃபா உங்களை பார்த்துட்டு கேட்குறாங்க, ஏய் எங்கடி போனேன்? அதாண்டி அந்த ஜாக் சீனியர் சொன்னார்ல ப்ரொஃபஸர் கூப்பிட்டாங்கன்னு. ஆமாம், எந்த ப்ரொஃபஸர் கூப்பிட்டுருந்தாங்க? அதாண்டி நீ காலையில் வந்தாங்களே ஐரா மேம், அவங்க தான். ஓ, இது என்னடி கையில் நோட்டு? அவங்க ஏதோ நோட்ஸ் நாளைக்கு எழுதி போடுவாங்களாம், அதை வந்துட்டு என்னை காப்பி பண்ணிக்க சொன்னாங்க, நாளைக்கு மறுநாள் செமினார் எடுக்கணும்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்கடி அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ நம்ம ஜர்லினும் ஷிஃபாவும் உங்களை பார்த்துட்டு கன்ஃபியூஸ்டில் கூட திருப்பி அவங்க ஒர்க்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படியே அன்றைக்கி டே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிஸியாக, கொஞ்சம் வந்துட்டு ரிடிகுலஸாக, கொஞ்சம் டிப்ரெஸ்டாக அந்த மாதிரி தான் போகுது. ஸோ ஈவினிங் டைம் ஆனவுடனே நீங்கள் வந்துட்டு ஒரு 3:50 போல் கேன்டீனுக்கு போயிருப்பீங்க. 3 பேரும் நல்லா ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு 4:30க்கு மேலே, அதாவது காலேஜில் இப்போதைக்கு யாருமே இல்லை, நீங்கள் 3 பேர் அண்ட் ஒரு சில ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அவ்வளவுதான். மற்ற எல்லாருமே கிளம்பிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு 3:30க்கெலாம் காலேஜ் விட்டுரும். நீங்கள் வந்துட்டு அங்கே இங்கேன்னு சுற்றி முடிச்சுட்டு 3:50க்கு கேன்டீனில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ 4:30 ஆன உடனே எல்லோரும் போயிருப்பாங்க. 1-2 ஸ்டாஃப் மட்டும் தான் இருக்காங்க. அவங்களுமே வந்துட்டு கிளம்பிட்டுருக்காங்க. நீங்களும் அப்போ தான் வரீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் பிடி சார் இருப்பார். அவர் உங்களை பார்த்துட்டு, ஏம்மா ஃபௌசி, சார், என்னம்மா 4:30 மணி ஆகுது கிளம்பாமல் இருக்கீங்க? இந்த கிளம்பிட்டோம் சார், அவ்வளோதான். சரிம்மா பார்த்து போங்க, நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ காலேஜில் நீங்கள் ஜர்லின் அண்ட் ஷிஃபா தான் இருக்கீங்க. அந்த காலேஜ் கேம்பஸ்குள்ளே, ஐ மீன் கேட்டுக்குள்ளே, கிளாஸ் ரூம்ஸில் இல்லை, கேட்டுக்குள்ளே இருக்கீங்க. வெளியில் வந்துட்டுருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஜாக் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறா. நீங்கள் சீனியர், ஏய் ஃபௌசி, எனக்கு ஒரு 2 minutes மட்டும் டைம் கொடு சீனியர், ப்ளீஸ், ப்ளீஸ் ஒரு 2 minutes மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. அப்போ ஜாக் வந்துட்டு ஜர்லினி ஷிஃபையும் பார்த்துட்டு, நீங்கள் வந்துட்டு ஒரு 5 steps கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போது அவங்க 2 பேரும் தலையெழுத்து அப்படின்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் 2 பேர் நிற்கிறது அவங்களுக்கு தெரியும், பட் என்ன பேசிக்கிறீங்கன்னு தெரியாது.
இங்கே ஜாக் வந்துட்டு, ஃபௌசி நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறது தெரியுமாடி, ப்ளீஸ் டி ஒரு சான்ஸ் கொடுத்துப்பாரு. நான் வந்துட்டு உன்னுடைய ஃபேஸ் பார்த்து உன்னுடைய அழகை பார்த்து சொல்லலை, ஐ லவ் யுவர் கேரக்டர். எனக்கு நீ ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்துப்பாரு, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எனக்கு நீ ப்ரூவ் பண்ணுவேன் உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. நீங்கள் சீனியர் ப்ளீஸ், இது எதுவுமே செட் ஆகாது. இங்கே பாருங்கள், எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு நல்லா படிக்கணும், அப்புறம் நல்லா சம்பாதிக்கணும். நான் நினச்ச மாதிரி நான் பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழணுமே தவிர்த்து கமிட்மெண்ட்ஸ், கல்யாணம், டேட்டிங் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. ஜாக்கும் வந்துட்டு, சரி இப்போ உனக்கு இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ்குள்ளே இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருக்கலாம். மேபி ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னை கூப்பிட்டு டேட் போகலாம். உனக்கு எனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு, சரி சீனியர் அது அப்போ பார்த்துக்கலாம், இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசுனதா சாரி அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. இல்லை ஃபௌசி அதெல்லாம் இல்லை, எனக்கு ஹர்ட்லாம் ஆகலை, பட் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஷிஃபாக்கிட்டையும் ஜர்லின்கிட்டையும் போகிறீங்க. போயிட்டு போகலாமாடி, என்னடி சொன்னான் அவன், எப்போவும் உள்ள பஞ்சாங்கம் தாண்டி, என்ன புதுசாக நடந்துட போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க. ஸோ 3 பேரும் அப்படியே வந்துட்டு உங்கள் வீட்டுக்கும் போயிடுறீங்க. வீடு மீன்ஸ் அது வந்து பெரிய வீடெல்லாம் கிடையாதுடா, ஒரு சின்ன வந்துட்டு ஒரு குட்டி ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். குட்டி அப்பார்ட்மெண்ட்ஸ் மீன்ஸ் ஒரு ரூம் இருக்கும், ஒரு வாஷ்ரூம் இருக்குது அண்ட் ஒரு கிச்சன், அவ்வளோதான். நம்ம சிங்கிள் பெட்ரூம் வீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதுக்குன்னு ரெண்ட் பெருசாக நீங்கள்லாம் பே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சின்ன ரூம் தான் பிடிச்சிருப்பீங்க. ரெண்ட் வந்துட்டு ஒரு 3000குள்ளே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு. உங்கள் காலேஜ் ஹாஸ்டல் உங்களுக்கு செட் ஆகலன்னு இப்படி பண்ணியிருப்பீங்க. அண்டு நீங்கள் வந்துட்டு காலேஜுக்கு பக்கத்தில் தான் இருக்கீங்க, வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கீங்க. நீங்கள் 3 பேரும் ஒன்றா தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஆரா வந்துட்டு எப்போவாவது வந்துட்டு போவாள், பிகாஸ் அவள் வந்துட்டு அவங்க வீட்டிலே இருந்து படிக்கிறதுனால வந்துட்டு போவாள், உங்கள் கூடயே ஸ்டே பண்ண மாட்டாள். ஓகேடா, இப்போ நீங்கள் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிறீங்க. வீட்டுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு வந்துட்டு ஏதோ வியர்ட் வைப்ஸாகவே இருக்குது, ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்குது. நீங்கள் வந்துட்டு வாசல்லையே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜர்லின் பார்த்துட்டு, ஏய் ஃபௌசி என்னாச்சு? ஒன்றும் இல்லடி. ஏன்டி ஒரு மாதிரி இருக்குது, ஏதாவது டிப்ரெஷனா, டென்ஷனாக இருக்கா, இல்லை என்ன இருந்தாலும் சொல்லுடி பார்த்துக்கலாம். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி ஹெட்டேக் மாதிரி இருக்குது அப்படின்னோடனே ஷிஃபாவை பார்த்துட்டு, சரி நீ போ, நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்ற மாதிரி சொல்கிறா. நீங்களும் ரூமுக்கு போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகுறீங்க. ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்ருக்கீங்க. கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு அப்படியே உங்கள் தலையை வரும்போது தான் நோட் பண்ணுறீங்க, உங்கள் கழுத்தில் வந்துட்டு இந்த லெஃப்ட் இயர்ஸ்க்கு கீழே 2 கோடு இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு, என்ன கோடு இது, எங்கே கிச்சுன்னு தெரியலையே, வலிக்க கூட இல்லை, ரத்தம் கூட வரல, என்னவா இருக்கும், ஐயோ இது வேறையா அப்படின்ற மாதிரி நீங்களும் யோசிச்சுட்டு நீங்கள் கீழே குனிஞ்சு ஃபவுண்டேஷன் அப்புறம் இந்த ஸ்கின் கேர் க்ரீம்ஸ்லாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு டக்குன்னு நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு, தூக்கி வாரி போடுது நீங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு திருப்பி கண்ணை கசக்கிட்டு பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்ணாடியில் வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு பிளாக் ஷேடோ மாதிரி தெரிஞ்சிருக்கும், அதனால தான் நீங்கள் மறந்துருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு திருப்பி கண்ணை கசக்கி பார்க்குறீங்க, கண்ணாடியில் பார்க்குறீங்க, பின்னாடி பார்க்குறீங்க, ஒன்றும் தெரியலை. நீங்கள் மன பிரம்ம போல் அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்துட்டு ஒரு திகிலோடையே அந்த இதை விட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு உங்களுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பெட்டில் உட்காருறீங்க. ஷிஃபாவும் காஃபியோடு உள்ளே வரா. வந்துட்டு, இந்த காஃபி எடுத்துக்கோ. தேங்க்ஸ் ஷிஃபா. அந்த நோட்ஸ் உங்ககிட்டே இருக்குது. எந்த நோட்ஸ்? அதான் ஐரா மேம் கொடுத்தாங்களே எழுத சொல்லி. உங்ககிட்ட தான் இருக்குது, உன் பேக்கில் நான் வச்சுட்டேனே அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. நீங்களும் திரும்பி வந்துட்டு பேக் எடுக்கிறீங்க. பேக் எடுத்து திரும்பி பார்த்தா ஷிஃபாவை காணோம். அப்போ வந்துட்டு, எங்கே போனா இவ அப்படின்ற மாதிரி பேக்கில் கை விட்டுட்ருக்கீங்க. திருப்பி ஷிஃபா வரா. வந்துட்டு, இந்த காஃபி எடுத்துக்கோ. இப்போ தான் கொடுத்துட்டு போனேன், நான் எப்போ வந்து கொடுத்தேன், நீ இப்போ தான் வந்து கொடுத்த அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. டேபிளில் காஃபி இல்லை. நீங்கள் வந்துட்டு, ஷிஃபா நீ இப்போ தாண்டி வந்து காஃபி கொடுத்துட்டு போனேன், நான் தான் எடுத்தேன். என்ன தூங்க ஏதாவது செஞ்சியா, கனவு ஏதாவது கண்டியா? நான் இப்போ தாண்டி உள்ளே வரேன், நம்பாட்டி ஜர்லின்ட்ட கூட கேளு. நான் கூட உங்ககிட்ட கேட்டேன் புக்கு எங்கே இருக்குன்னு, ஐரா மேம் கொடுத்த புக்கு எங்கே இருக்குன்னு கேட்டேன், நீ தான் என் பேக்கில் வச்சுன்னு சொன்னி. நான் எதுவுமே சொல்லலடி, என்னாச்சு உனக்கு? இந்த காஃபியை குடிச்சிட்டு ½ டோலோ மாத்திரையை போட்டு படு. ஏதோ டென்ஷன் ஸ்ட்ரெஸ்னால தான் இப்படி இருக்க, கொஞ்ச நேரம் மாத்திரையை போட்டு படுத்து தூங்கி எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ உங்ககிட்ட காஃபியை கையில் கொடுத்துட்டு போகிறா. நீங்கள் காஃபியை தொட்டு பார்க்குறீங்க, சூடாக இருக்குது.
பக்கத்தில் இருக்கிற டேபிளையும் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே வந்துட்டு தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு தோணுது, சரி ஓகே, ஒரு சைடு ஜாக், ஒரு சைடு ஸ்டடீஸ் எல்லாம் சேர்ந்து தான் இப்படி இருக்கு போல் அப்படின்ற மாதிரி நீங்களும் நினச்சிட்டு அப்படியே அந்த காஃபியை குடிச்சிட்டு படுத்துடுறீங்க. அந்த புக்கில் இருக்கிறது எழுதவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்துட்டு மார்னிங் தான் எழுந்துக்கிறீங்க. நைட் அந்த காஃபி குடிச்சிட்டு தூங்கினவங்க தான் ஜர்லினும் ஷிஃபாவும் உங்களை நிறைய டைம் எழுப்பி பார்த்துருப்பாங்க. நீங்கள் எழுந்துக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. ஸோ இப்படியே வந்துட்டு நீங்கள் மார்னிங் எழுந்துக்கிறீங்க. மணி பார்த்தா மணி 7:30 மணி. நீங்களும் வந்துட்டு எழுந்துட்டு தலை வலிக்குது, ஐயோ வலி தாங்க முடியல அப்படின்ற மாதிரி நீங்களும் உங்கள் தலையை பிடிச்சிக்கிட்டே எழுந்துக்கிறீங்க. எழுந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஐயோ என்ன இப்படி வலிக்குது, பேசாமல் நீ காலேஜ் லீவ் விட்டுடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. அப்போ வந்துட்டு ஜர்லின் உள்ள வரா. ஏய் என்னாச்சுடி, ஏன்டி ஒரு மாதிரி உட்காந்துருக்க? இல்லடி தலை வலிக்குது. தலை வலிக்குதா, சரி இரு நான் வந்துட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நீங்களுமே வந்துட்டு சரிடி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவ்வளோ இதுக்கு எதுக்குடி ப்ளீஸ்லாம், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நீங்களும் வந்துட்டு உங்கள் பாடியை அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்து வந்து மிரர் முன்னாடி நின்று உங்கள் ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் மிரர் அப்போ தான் ஒத்து பார்க்குறீங்க. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு நைட்டு போட்டுட்டு படுத்தது வந்துட்டு ஒரு நைட் ட்ரெஸ்ஸோட டாப், அந்த பஜாமா டாப் சொல்லுவாங்க, ஷர்ட் மாதிரி. ஸோ அதுவும் ஒரு ஷார்ட்ஸும் தான் போட்டிருந்துருப்பீங்க. பட் இப்போ உங்களுக்கு ஃபேண்ட் போட்டிருக்கீங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு அதிர்ச்சி ஆகிட்டீங்க. நீங்கள் வந்துட்டு ஷிஃபா, ஜர்லின், ஷிஃபா அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. ஸோ 2 பேரும் ஓடி என்னாச்சு என்னாச்சு, ஏன் கத்துற, எதுக்கு இப்போ கத்துற, என்ன ஏதாவது ப்ராப்ளமா? நான் நேற்று நைட் ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தேன். ஆமாம், நான் கூட பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃபா சொல்கிறா. சரி நான் ஷார்ட்ஸ் தான் போட்டு படுத்து எனக்கு ஞாபகம் இருக்குது. நீங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தங்க எனக்கு ஃபேன் சேஞ்ச் பண்ணிங்களா அப்படின்னோடனே 2 பேரும் மூஞ்ச பார்க்குறாங்க. சொல்லுங்கடி. நாங்கள் ஏண்டி பண்ண போகிறோம், நாங்கள் அதெல்லாம் பண்ணலை. நான் ஷார்ட்ஸ் தானே போட்டிருந்தேன், நீயும் பார்த்தல அப்படின்னோடனே ஷிஃபாவும் ஆமான்றா. நீங்கள் வந்துட்டு கடவுளே நீ தூக்கத்தில் ஏதாவது மாற்றிருப்படி குளிருதுன்னு. எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாகிடுச்சு. நீ வந்துட்டு ஒரு 2 நாள் லீவ் போட்டு ரெஸ்ட் எடு, நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீங்களும் வந்துட்டு இல்லடி அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் வரேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் குளிக்க போயிடுறீங்க. இங்கே வந்துட்டு ஷிஃபாவும் ஜர்லினா பாவண்டி அவ, எனக்கும் கஷ்டமாக இருக்குடி, என்ன ஆச்சுன்னே தெரில. இப்போலாம் ஐ மீன் இப்போன்றதை விட ஒரு 2 டேஸாக இப்படி தான் இருக்கல்ல, பித்து பிடிச்ச மாதிரி அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசிக்கிறாங்க. நீங்களும் பாத்ரூமில் நின்று ஷவர் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்துட்டு மைண்டு ரிலாக்ஸ்டாகவே இல்லை, ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு சரி போதும் ஃபௌசி, இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தால் அப்போ ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, சீக்கிரம் கிளம்பு அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே சியரப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு நல்லா ஹெட்டெல்லாம் நல்லா தொடச்சிட்டு தலையெல்லாம் தொட்டிட்டு அப்படியே ஹேர் ஸ்டைலிங்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புறீங்க. நீங்கள் வந்துட்டு ஐரா மேம் கொடுத்த அந்த நோட்டையும் எடுத்துக்கிறீங்க. பார்த்துட்டு அந்த நோட்டை பார்த்துட்டு சொல்கிறீங்க, எழுதவே இல்லடி, விடுடி பார்த்துக்கலாம், இன்றைக்கே கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 3 பேருமே வந்துட்டு காலேஜுக்கும் போகிறீங்க. காலேஜுக்கு போயிட்டு அதாவது அந்த கேட்டுக்கிட்டே நிற்கிறீங்க. பட் உள்ளே வந்துட்டு கூட்டமாக பசங்க நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் 3 பேரும் என்ன ஆச்சுடி, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, என்ன பிரின்சி மண்டை கிண்டியே போட்டாரா அப்படின்னு நீங்கள் கேட்க அவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் அவன் மண்டையை போட மாட்டான்டி, ஒருவேளை செக்ரட்டரி மண்டையை போட்டிருப்பாரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் 3 பேரும் பேசிகிட்டே உள்ளே போகிறீங்க. அப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு உங்ககிட்ட வந்தா, வந்துட்டு வேறு யாரும் இல்லை, நம்ம ஆரா தான். வந்துட்டு என்னடி இன்னைக்கு லேட்டு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிடி, தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு ஆரா, சரி அதை விட உனக்கு ஒன்று தெரியுமா, இப்போ தானடி உள்ளே வந்தேன், 1 தெரியுமா 2 தெரியுமான்னு எனக்கு என்னடி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஆராக்கு வந்துட்டு அவள் ஃபேஸ் வந்துட்டு நார்மலாகவே இல்லை, ஒரு மாதிரி வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு பயத்தோடு இருக்கா, அது சேம் டைம் வந்துட்டு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கா. நீங்கள் அவளை பார்த்துட்டு என்னாச்சு இப்போ, ஏன் நர்வஸ் ஃபியர்னு எல்லாம் கலந்த மாதிரி நின்றுட்டுருக்க அப்படின்னோடனே நீங்கள் கேட்டோடனே அவள் சொல்கிறா, ஜாக் செத்துட்டான் அப்படின்னோடனே உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போ வந்துட்டு ஜர்லினும் ஷிஃபாவும் அட் அ டைமில் வாட் அப்படின்னு கத்துறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்களை தான் பார்க்குறாங்க. அப்போ ஆரா வந்துட்டு நல்லா கத்துங்க, வந்து தொலைங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போயிடுறா. ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளி ஒரு கார்டன் ஏரியா மாதிரி இருக்கு, அங்கே நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போயிட்டீங்க. ஆரா வந்துட்டு ஆமாம் ஜாக் இறந்துட்டான். எப்படி? நேற்று ஈவினிங் வந்துட்டு எல்லோரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம்
மேலே பால்கனியில் இருக்குல்ல நம்ம டெரஸ், அங்கே நின்று ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு கால் தவறி கீழே விழுந்திருப்பான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி அவளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அவள் சொல்கிறா. அப்போ வந்துட்டு மேலே போலீஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு சைடு தோணுது, நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் பைக் எடுத்துகிட்டு கிளம்புனான்ல அப்படின்ற மாதிரி. ஸோ என்னன்னே உங்களுக்கு புரியல, ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறீங்க, கன்ஃபியூஷனில் நிற்கிறீங்க. ஜெர்லினும் ஷிஃபாவும் உங்களை பார்த்துட்டு விடுடி அதெல்லாம் இதை பற்றி யோசிச்சுட்ருக்காத விடு, இருந்த ஒருத்தலையும் போச்சுன்னு நினச்சி சந்தோஷப்படுன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் போகிறாங்க. அப்போ அங்கே வந்துட்டு இன்னொரு பொண்ணு வரா. அவள் பேர் வந்துட்டு லாரா. ஸோ லாரா வந்துட்டு ஆரா, என்ன லாரா, மேலே ஜாக் இறந்துட்டான்ல? ஆமாம், அதை பற்றி தாண்டி பேசிகிட்ருக்கோம். அங்கே இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்காங்கடி. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? ஜாக் வந்துட்டு குடிச்சிட்டு வச்சுருக்கிற ட்ரிங்க்ஸ் பாட்டில், அந்த பாட்டில்ஸ் இருக்கிற செவரு இருக்குல்ல, அந்த பாட்டில்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற செவரில் ஷீ இஸ் மைன்னு இருக்குடி. ஷீ இஸ் மைன்னு இருக்கா? என்னடி சொல்கிற? ஆமாண்டி, நான் போய் பார்த்துட்டு வந்தேன். நீ போய் பார்த்துட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இது ஜெர்லின், ஷிஃபா அண்ட் உங்கள் காதுலேயே விழுது. நீங்கள் வந்துட்டு ஷீ இஸ் மைன் அப்படின்ற மாதிரி அதை ரிப்பீட் பண்ணுறீங்க. உங்கள் காதில் அது அப்படியே எக்கோ ஆகுது. நீங்கள் ஜெர்லினும் ஷிஃபாவும் ஷீ இஸ் மைனா? என்னடி என்ன நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி அவளுக்கு 2 பேர் கன்ஃபியூஷனில் நிற்கிறாங்க. அப்போ வந்துட்டு லாரா அவள் எடுத்த ஃபோட்டோவை காட்டுற ஆரா கிட்ட. ஆராக்கு அதை பார்த்துட்டு அவ்வளவுதான் பயத்தோட உச்சத்துக்கே போயிட்டா, அந்த அளவுக்கு இருக்குது. பிகாஸ் அது வந்துட்டு ஃபுல்லாக இந்த பிளட்டால் எழுதியிருக்காங்க. ஷீ இஸ் மைனுன்றது ஃபுல்லாக அப்படியே பிளட்டால் எழுதியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவை தூக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறா. இங்கே பாருடி அப்படின்ற மாதிரி காட்டினோன்னு உங்களுக்கு வந்துட்டு ஹார்ட் பீட்டெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு ஒரு நிமிஷம். ஷீ இஸ் மைன், ஷீ இஸ் மைன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே ரிப்பீட் பண்ணுறீங்க. அப்போ வந்துட்டு ஜெர்லின் நீங்கள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறத பார்த்துட்டு இங்கே பாரு ஃபௌசி, ஒன்றும் இல்லை, ஆரா நாங்கள் அது அப்புறமா பேசுகிறோம் சரியா அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லிவிட்டு உங்களையும் ஷிஃபாவையும் இழுத்துட்டு போயிடுறா. ஸோ நீங்கள் 3 பேருமே வந்துட்டு கேன்டீன் சைட் போய் உட்காடுறீங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க, அன்ஈஸியாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு எனக்கு எதுவும் தப்பாக ஃபீல் ஆகுது. இங்கே பாருடி, ஒன்றும் தப்பாக இல்லை, நீ கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்கிற அப்படின்ற மாதிரி அவளுங்களும் சொல்கிறாங்க. நீங்கள் சமாதானம் ஆகிற மாதிரியே இல்லை. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் இது வந்துட்டு நார்மல் திங்ஸ் இல்லை, திஸ் இஸ் அப் நார்மல், உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஹேரை ரிமூவ் பண்ணி காட்டுறீங்க. அந்த கழுத்தில் 2 கோடு இருந்திருக்குள்ள, ஸோ அது விசிபிளாக தெரியுது அவங்களுக்கு. என்னடி பண்ணி வச்சுருக்க? நான் பண்ணலடி, இது எப்படி என் கழுத்துக்கு வந்துச்சுன்னே தெரியலை. என்னை சுற்றி என்னமோ நடக்குதுடி, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்களும் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு உங்கள் சைடு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. இந்த சைடு போலீஸ் வந்துட்டு கேன்டீனுக்கு வராங்க. பிகாஸ் வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் செக் பண்ணும்போது ஜாக் வந்துட்டு கடைசியாக பேசினது உங்ககிட்ட தான். ஸோ உங்ககிட்ட வந்துட்டு ஃபௌசி நான் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டேபிளில் உட்காந்துருக்காங்க. பக்கத்து டேபிளில் நீங்களும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் உட்காந்துருக்கீங்க. ஸோ அவங்க வந்துட்டு உங்கள்கிட்ட ரேண்டமாக கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. நீங்களும் பதில் சொல்கிறீங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஸோ யார் மேலே ஃபால்ட்னே இன்னும் க்ளூ கிடைக்கல. நான் உங்கள் மேலே தான் ஃபால்ட் இருக்குன்னு நினச்சேன். பட் ஓகே, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் இப்போ போகலாம். மேம் எஸ் ஃபௌசி. மேம் கேட்குறது தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் எதை வச்சு அப்படி நினச்சிங்க அப்படின்னோடனே அவங்களும் சொல்கிறாங்க, ஜாக் இறந்தது 4:51க்கு, அவர் 4:49 வரைக்கும் உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஜாக் கடைசியாக பேசினால் நீங்கள் தான். அதனால் வந்துட்டு அவங்க அப்படி சொன்னோடனே நீங்கள் இன்னுமே ஷாக்கில் உடஞ்சி போயிடுறீங்க. அப்போ வந்துட்டு அவங்க சரி ஓகே, இந்த கேஸை நாங்கள் மேற்கொண்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறோம், எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு வரணுன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருக்கீங்க. உங்கள் கண்ணில் இருந்து டியர்ஸ் தாரையாக ஊற்றுது. இங்கே ஜெர்லினும் ஷிஃபாவும் உங்கள் கூட வந்து உட்காடுறாங்க. என்னடி ஆச்சு, என்னடி சொன்னாங்க, ஏன்டி இப்படி அழுதுட்டு இருக்க? ஜாக் என்னடி என்னாச்சு? ஜாக் கடைசியாக பேசின பொண்ணு நான் தாண்டி. என்னடி வளர்ற?
ஜாக் கடைசியாக பேசினால் நான் தாண்டி. அவன் 4:49 என்கிட்ட பேசிட்டு போயிருக்கான். 4:51 அவன் இறந்துட்டான்டி. இங்கே பாரு, இதெல்லாம் வந்துட்டு கோஇன்சிடென்ஸ். இதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீ இங்கே பாரு, யூ ஹாவ் டு காம் டவுன். அமைதியார். ஒன்றும் இல்லை நம்ம பார்த்துக்கலாம். இல்லை, என்னை சுற்றி ஏதோ நடக்குது. ஐ ஃபீல் சம்திங் ராங். எனக்கு முடியலை என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பயத்தில் அழ ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஜர்லின் வந்துட்டு உங்களை ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறா. ஷிஃபாவும் இன்னொரு சைட்லேருந்து ஹக் பண்ணுறா. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி அவங்க கம்ஃபர்ட் ஹக்குள்ளேயே உட்காந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்து வீட்டுக்கும் போயிடுறீங்க. இங்கே நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்காக காலேஜ் விட்டு வெளியே போகும்பொழுது உங்களுடைய கிளாஸ் ரூம் ஜன்னலில் நின்று ஐரா மிஸ், அதான் அவங்க டீச்சர் இருக்காங்களே, ஸோ ஐரா அவங்க வந்துட்டு உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணுறாங்க. நீங்கள் எதுவுமே தெரியாமல் வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது உங்களுக்கு. என்னடா நடக்குது நம்மளை சுற்றி, நம்மளுக்கு தான் எதுவும் புரியலையான்ற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு மென்டல் டிப்ரெஷனில் இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூமில் வந்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு ஜர்லினும் ஷிஃபாவும் உங்களை நினச்சி கவலைப்பட்டுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆகுது. நீங்களும் வந்துட்டு லன்ச் சாப்பிட்டுட்டு ஐரா மேம் எடுத்து கொடுத்துருப்பாங்களே ஒரு புக் உங்கள்கிட்ட, ஸோ அதை வச்சு எழுதிட்டு இருக்கீங்க. நீங்கள் அதில் உள்ளதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குறீங்க. உங்களுக்கு வந்துட்டு கனவில் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்பிங்கான இமேஜஸ், லைக் நீங்கள் வந்துட்டு ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்கீங்க. அதுக்கு வெளியில் வந்துட்டு ஒரு பிளாக் ஸ்மோக் மாதிரி இருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் ஜர்லினும் ஷிஃபாவும் நிற்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஹிப்னடைஸ் பண்ணப்பட்ட மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி ஐரா மேம் ஒரு சைட் நிற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கான கனவு இருக்குது. ஸோ அதில் ஜாக் வேறு இருக்கான். நீங்கள் வந்துட்டு அப்படியே பயந்து போய் எழுந்து உட்காந்து மூச்சு வாங்கிங்க. ஐயோ கனவா, நானும் நிஜம்னு நினச்சிட்டேன். இந்த மாதிரிலாம் கனவு வருது அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு சரின்னு சொல்லிட்டு எழுந்து ஹாலுக்கு போகிறீங்க. அங்கே ஜர்லினும் ஷிஃபாவும் உட்காந்து காலேஜ் ஒர்க்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அவங்க கூட போய் உட்காந்துட்டு, ஷிஃபா சொல்லு ஃபௌசி, என்னாச்சு? எனக்கு கொஞ்சம் காஃபி கிடைக்குமாடி? காஃபியா, இந்தா எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எழுந்து போகிறா. நீங்களும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்து ஜர்லின் கூட உட்காந்து உங்களுடைய ரைட்டிங் எழுதலாம் எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு கால் வருது. நீங்களும் வந்துட்டு எடுத்து பார்க்குறீங்க. அதில் வந்துட்டு உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட் நேம் போட்டிருக்கு. அவள் பேர் வந்துட்டு ஆலிஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆலிஸ் காலை பார்த்த உடனே ஆலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு எழுந்து போக போகிறீங்க. அப்போ ஜர்லின் பார்த்துட்டு கேட்கலாம், எங்கே போகிற அப்படி? ஆலிஸ் கால் பண்ணியிருக்கா, இரு நான் இங்கே டெரேஸில் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டெரேஸ்க்கு போகிறீங்க. டெரேஸ்க்கு போயிட்டு நீங்களும் வந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ டெரேஸ்லேருந்து பார்த்தா கீழே தெரியும், அதாவது நீங்கள் நிற்கிற டெரேஸ்லேருந்து கீழே பார்த்தா வந்துட்டு டைனிங் டேபிள் தெரியும். அங்கே தான் வந்துட்டு உட்காந்துருப்பா ஜர்லின்னு. ஸோ நீங்களும் வந்துட்டு பேசி முடிக்கிறீங்க. பேசியெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து பார்க்குறீங்க. கீழே வந்து பார்த்துட்டு அங்கே யாரையுமே காணும். ஜர்லினும் இல்லை, ஷிஃபாவும் இல்லை. நீங்கள் வந்துட்டு என்ன எங்கே போனாலுங்க? சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயும் போக மாட்டாளுகளே, இப்போ எப்படி விட்டுட்டு போனாலுங்க? ஐயோ இவளுகளை வச்சுக்கிட்டு எப்படி விட்டுட்டு போனாலுங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் புலம்பிட்டு அப்படியே வந்துட்டு டைனிங் டேபிளில் உட்காந்துடுறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உட்காந்து ஃபோன் ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் பார்க்குறீங்க டேபிளில் காஃபியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ ஷிஃபா மறந்துருப்பான்னு சொல்லிட்டு நீங்களே போய் காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே டேபிளில் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ காஃபி குடிச்சிட்டு அப்படியே ஃபோன்லாம் ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்கீங்க. ½ அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ தான் வந்துட்டு ஜர்லினும் ஷிஃபாவும் கை நிறையா பேக்ஸோடு உள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே. நீங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு, என்ன வெளியே போனால் என்னை சொல்லிட்டு போகிறது இல்லையா? அட்லீஸ்ட் வந்துட்டு போகிறேன் இன்ஃபார்மாவது பண்ணியிருக்கலாம்ல கூப்பிடாட்டியும். வர என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கோச்சிக்கிறீங்க. அப்போ ஷிஃபா வந்துட்டு, ஏன்டி கோச்சிக்கிறேன், நாங்கள் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தோம், நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, அதனால தான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னோடனே உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்குது. என்னடி வளர்ற, நான் முழிக்கும்போது நீங்கள் வந்துட்டு இங்கே தானே உட்காந்துருந்தீங்க, டேபிளில் உட்காந்து ஜர்லின் கூட எழுதிட்டு இருந்தாலே, அப்புறம் நான் கூட வந்துட்டு உங்ககிட்ட காஃபி கேட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜர்லினும் ஷிஃபாவும் உங்களை வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க. ஜர்லின் சொல்கிறேன், நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போதே நாங்கள் 2 பேரும் வெளியே போயாச்சு. ஆமாண்டி, நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, நாங்கள் வெளியே போய் 2.5 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது, இப்போ தான் வீட்டுக்கே வரோம் அப்படின்னோடனே உங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. நீங்கள் வந்துட்டு அப்படியே டைனிங் டேபிளில் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே நோட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு தலையை பிடிச்சிட்டு கீழே உட்காடுறீங்க. ஜர்லின் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்கள் ஷோல்டரை பிடிக்கிறா. என்னாச்சுடி, என்ன ஏதாவது கனவு ஏதாவது கண்டியா?
நீங்கள் வந்துட்டு கனவுலாம் இல்லடி, நான் பார்த்தது நிஜம்தான். ஆலிஸ் கூட கால் பண்ணா எனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கால்லாம் எடுத்து காட்டுறீங்க. ஆலிஸ் கால் பண்ணால் ஓகே, ஆனால் நாங்கள் 2 பேரும் இப்போ தாண்டி வரோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாலும் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. நீங்கள் என்னடா நடக்குது நம்மளை சுற்றின்ற மாதிரி புரியாமல் ரொம்ப வந்துட்டு என்னடா நம்ம வந்துட்டு மென்டல் ஆகிட்டோமான்ற ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க. ஜர்லின் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு ஃபௌசி என்ன ஜர்லின் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத, என்ன சொல்ல போகிற, நம்ம ஏன் சைக்காட்டிஸ்ட்டை போய் பைத்தியம்னு சொல்கிறியா? பைத்தியம்னு சொல்லலை, பட் ஒரு கவுன்சிலிங் மாதிரி போயிட்டு வரலாம்ல அப்படின்னோடனே உங்களுக்கு வந்துட்டு மனசு கஷ்டமாக இருக்குது. பட் ஸ்டில் ஒரு கவுன்சிலிங் போகிறது பெஸ்ட்டுன்னு தோணுது. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் ஷிஃபா ஜர்லின் 3 பேரும் வந்துட்டு கவுன்சிலிங் போகலான்னு பிளான் போடுறீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு ஈவினிங் ஆகுது. நீங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அது அவங்களுக்கும் தெரியுது, ஆனால் வந்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு ஸோ அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. இப்படியே ஈவினிங் ஆனோடனே நீங்களும் வந்துட்டு வழக்கம் போல் வந்துட்டு உங்கள் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்கள் ரொட்டீன்லாம் பார்த்துட்ருக்கீங்க. நைட்டு டின்னருக்கு கீழே வந்தீங்க, சாப்பிட்டீங்க, போயிட்டீங்க, அவ்வளவுதான். எதுவுமே பேசலை. அப்போ வந்துட்டு நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோனில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு ஒரு போஸ்ட் ஒன்று வரும். அதாவது உங்களுடைய சீனியர் ராய்னு ஒரு பையன், அந்த பையனோட போஸ்ட் தான் வந்திருக்கு. புதுசாக ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் அதை பார்த்துட்டு லேசாக ஸ்மைல் பண்ணிவிட்டு லைக் போட்டு விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்துட்டு சைக்காட்டிஸ்ட்டை கவுன்சிலிங்லாம் போகிறீங்க. ஸோ சைக்காட்டிஸ்ட்டு உங்களை செக் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களை நீங்களே வந்துட்டு கொஞ்சம் டிப்ரெஷன்லாம் இல்லாத மாதிரி உங்களை தனிமைப்படுத்திக்காமல் இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக் அட்வைஸ்லாம் கொடுத்து விடுறாங்க. நீங்களும் ஜர்லின் ஷிஃபாவும் அதெல்லாம் கேட்டுட்டு ஆஃப்டர்நூன் வந்துட்டு காலேஜுக்கு போகிறீங்க. ஸோ காலேஜுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கேன்டீனில் உட்காந்துட்ருப்பீங்க. ஸோ அங்கே ராயும் உட்காந்துருப்பார். ராய் வந்துட்டு அவருடைய ஒர்க்கை பார்த்துட்ருப்பாரு, அதை எழுதுறது, லேப்டாப்பில் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பார். நீங்கள் வந்துட்டு ஜர்லினை பார்த்துட்டு ஜர்லின் ஷிஃபா ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் வந்துட்டு ராய்கிட்ட போகிறீங்க. ஹாய் ஹாய் ஃபௌசி, என்ன திடீர்னு? இல்லை ராய், எப்படி இருக்க? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமாம், நீ எப்படி இருக்க? பரவாயில்லையா இப்போ உனக்கு ஹெல்த்தெல்லாம்? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். நல்லா இருக்கேன் ராய். உனக்கு ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது? நல்லாவே போகுது. உனக்கு? நாட் பேட். ராய் இன்னும் சாப்பிட்லையா? ஒர்க் பார்த்துட்டே இருக்க? இல்லை ஃபௌசி, நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். ஓ அப்படியா? ஓகே ராய். வேறு ஏதாவது இருக்கா குட் நியூஸ்? கமிட்டடாக சிங்கிள் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் கேட்குறீங்க. ராய் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு சிங்கிள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ ராயும் டைம் பார்த்துட்டு ஓகே ஃபௌசி யூ கேரி ஆன், எனக்கு டைம் ஆகிடுச்சு கிளாஸ்க்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாரு. நீங்களும் வந்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு எழுந்து ஜர்லின் ஷிஃபா கூட வந்து உட்காந்துடுறீங்க. ஸோ அவங்க கூட நல்லா ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. இதை வந்துட்டு தூரத்தில் நின்று மிஸ் ஐரா பார்த்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டாக ஸ்மைல் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க அங்கேருந்து. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் அப்படியே லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு கிளாஸுக்கு போகிறீங்க. நெக்ஸ்ட்டு பீரியட் ஐரா மேமோட கிளாஸ் தான். ஸோ ஐரா மேம் கிளாஸ்க்கு வராங்க. ஃபௌசி எஸ் மேம். எழுத சொன்னது எழுதி முடிச்சிட்டியாம்மா? முடிச்சிட்டேன் மேம். ஓகே நீ இன்றைக்கி செமினார் எடுக்க வேணாம், நாளைக்கு செமினார் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் கிளாஸ் எடுக்கிறாங்க. கிளாஸ் எடுக்கிறப்போ அப்பப்போ உங்களை தான் வந்துட்டு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நீங்களும் வந்துட்டு அதை பெருசாக கண்டுக்கலை. ஆக்சுவலி நீங்கள் நோட்டீஸே பண்ணலை. ஸோ அப்படியே விட்டுருப்பீங்க. இப்படி ஈவினிங் ஆகுது. நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறீங்க. வீட்டுக்கு கிளம்பும்போது ராயை பார்க்குறீங்க. ராய் வந்துட்டு பைக்கில் ஏறிட்டுருக்காரு. நீங்கள் வந்துட்டு ராய் என்ன ஃபௌசி? இல்லை, உனக்கு வந்துட்டு பர்த்டே எப்போ? ஆமாம், என் பர்த்டே எதுக்கு உனக்கு? அது இல்லை சும்மா தான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பர்த் டேட் சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஓகே ராய் சரி பார்த்துப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவரும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நீங்களுமே வந்துட்டு நான் ராயோட பர்த்டே கண்டுபிடிச்சிட்டேனே அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக குதிச்சுட்டே வந்துட்டு ஜர்லின்கிட்டே ஷிஃபாக்கிட்டே வரீங்க. இங்கே ராய்க்கு வந்துட்டு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது, பட் உங்களுக்கு ராய் மேலே குட்டியோட க்ரஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜர்லின்கிட்டே ஷிஃபாக்கிட்டே சொன்னோன்னா அவங்களும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு இப்போ தான் நிம்மதியாகவே இருக்குது, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகுறீங்கன்னு. ஸோ இப்படியே வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கெல்லாம் கிளம்பிடுறீங்க. நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கீங்க. ஜர்லின் கூட ஷிஃபா கூடலாம் கொஞ்சம் மிங்கிள் ஆகிறீங்க, சைக்காட்டிஸ்ட் சொன்ன மாதிரி இருக்கலாம்னு சொல்லிவிட்டு. ஸோ அவங்க கூட அதாவது கனெக்ட் ஆகி ஃபன் பண்ணுறது, சீரீஸ் பார்க்குறது, அந்த மாதிரி உங்கள் டைம் போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்துட்டு வழக்கம் போல் காலேஜுக்கு கிளம்பி வரீங்க.
அன்றைக்கி ஜாக் இறந்தப்போ பார்த்த மாதிரி இன்றைக்கும் கூட்டம் நிற்கிது. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. ஐயோ இன்றைக்கி என்னடி கூட்டம் நிற்கிது, உள்ளுக்குள்ளே பயம் வருதுடி. பயந்து சாகாத இரு, கூப்பிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு நீங்களும் ஜர்லின் ஷிஃபா 3 பேரும் பேசிக்கிட்டே போனீங்க. வழக்கம் போல் நம்ம ஆரா வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னதுடி நடந்துச்சு தெரியுமான்னு கேட்குறேன். நேற்று ராய்கிட்ட பேசுனியா? ராய்க்கு என்னாச்சு சொல்லு, நீ ராய்கிட்ட பேசுனியா? ஆமாம் பேசினேன். ஏன் என்னாச்சு? ராய்க்கு பைக் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. எது? ஆமாண்டி, ராய்க்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் ராய் இறந்துலாம் போகலை. அப்புறம் ராய் கோமாக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே உங்களுக்கு அவ்வளோதான், தலையில் இடியே விழுந்துருது. நீங்கள் இல்லை இது கனவு இருக்கணும் ஜல்லன் அது கனவு தானே, நிஜம் இல்லைல்ல ஜல்லன் உண்மையை சொல்லு, இது கனவு தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ஜல்லனும் வந்துட்டு உங்களை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை காம் டவுன் ஒன்றும் இல்லை இது கனவு தானே, ராய்க்கு ஒன்றும் ஆகலைல்ல, அவன் நல்லா தானே இருக்கான், ராய் எங்கே அப்படி சொல்லிட்டு நீங்கள் தேடி ஓடுறீங்க. அப்போ வந்துட்டு நேற்று ஒரு ஃபியூ டேஸ் பிஃபோர் உங்களை வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்களா, அவங்க அகெயின் வராங்க உங்ககிட்ட. ஃபௌசி மேம் ராய்க்கு ஒன்றும் ஆகலை தானே, அவன் நல்லா தானே இருக்கான், கிளாஸில் இருக்கானா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு உங்களை ஹோல்ட் பண்ணிட்டு இங்கே பாருமா, காம் டவுன் இங்கே பாரு, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு, பொறுமையாது சரியா? மேம் நீங்கள் சொல்லுங்கள், ராய்க்கு ஒன்றும் ஆகலைல்ல, அவன் நல்லா தானே இருக்கான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்டதே திருப்பி கேட்டுட்ருக்கீங்க. அப்போ அவங்க வந்துட்டு இங்கே பாருமா, ராய்க்கு ஒன்றும் ஆகலை ஓகேவா, சரி நான் இப்போ கேட்குறதுக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு தெளிவாக பதில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நீங்கள் அவங்களே வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. அவங்க கேட்குறாங்க, நீங்கள் நேற்று ராய்கிட்ட பேசுனீங்களா? ஆமாம் பேசினேன். சரி எப்போ பேசுனீங்க? ஈவினிங் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பேசினேன். சரி, ராய் உங்கள்கிட்ட பேசிட்டு கிளம்பிட்டாரா? ஆமாம் கிளம்பிட்டான், என்கிட்ட பேசிட்டு கிளம்பிட்டான். சரி மேம் என்னம்மா, ராய்க்கு எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு? அதுவா, இங்கேருந்து கிளம்பி போனவன் வந்துட்டு ஏதோ ஒரு கடையில் ஏதோ வாங்கணும்னு சொல்லிட்டு பைக்லேருந்து இறங்குறப்போ ஒரு லாரி வந்துட்டு பிரேக் பிடிக்காமல் நின்றுட்டு இருந்தான், அவன் பைக்கில் வந்து இடிச்சிருச்சு. ஸோ இடித்த ஃபோர்ஸில் அவன் ரொம்ப தூரம் போய் விழுந்ததில் தலை ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு இதில் பட்டு இடித்து கோமாக்கு போயிட்டாமா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நீங்கள் அங்கேயே கீழே விழுந்து செம்மையாக அழுகுறீங்க. எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, யாருக்கிட்ட பேசினாலும் அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுது. அந்த ஜாக் நான் பேசினதுக்கப்புறம் தான் இறந்துட்டான். இப்போ ராய், எனக்கு என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுகுறீங்க. அப்போ ஷிஃபாவும் ஜல்லன்னு வந்துட்டு காம் டவுன், எல்லோரும் ஒன்று தான் பார்க்குறாங்க, எழுந்து வா அப்படின்ற மாதிரி ஷிஃபாவும் ஜல்லனும் உங்களை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ உங்களை வந்துட்டு ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்களா, ஸோ அவங்கள்ட்ட தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் வந்துட்டு அங்கே போய் உட்காந்துருக்கீங்க. ஒரு மாதிரி மென்டலி டிப்ரெஸ்டான ஸ்டேஜில், நியரஸ்ட்டு ஒரு மென்டல் ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க நீங்கள். இல்லை ராய்க்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரி ரிப்பீட்டடாக சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ அந்த சைக்காட்ரிஸ்ட் உங்களை அப்படியே ஹிப்னடைஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருமா, ஒன்றும் இல்லை சரியா அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன இது வரைக்கும் நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே கேதர் பண்ணுறாங்க. அப்போ தான் நீங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறீங்க, அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஹிப்னடைஸ் ஆகிட்டீங்க, இப்போ வந்துட்டு சொல்லிட்டுருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு என்றைக்கெல்லாம் ஷார்ட்ஸ் போட்டுட்டு தூங்குறீங்களோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எழுந்து பார்த்தா அது வந்துட்டு ஃபேண்ட்டாக தான் இருக்கும், ஷார்ட்ஸாக இருக்காது. இதெல்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்கிறீங்க. அப்புறம் அந்த ஷிஃபா காஃபி வந்து கொடுத்தது, அப்புறம் நீங்கள் வந்துட்டு தூங்கி எழுதி கீழே வந்து உட்காரும்போது ஷிஃபாவும் ஜல்லுன்னு இருந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு மென்டலி டிப்ரெஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப லோன்லியாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணி அப்படின்ற மாதிரி ஜர்லின்கிட்டையும் ஷிஃபாக்கிட்டையும் சொல்கிறாங்க. அப்போ ஜர்லின், டாக்டர் இப்போ என்ன பண்ணால் இது சரியாகும்? அவளாகவே இல்லை, ஒரு 1 month கிட்ட அவள் இப்படி தான் இருக்கா, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கா, ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லாமல் இருக்கா. இதுக்கு ஒரே வழி, நீங்கள் அவங்கள கூப்பிட்டுட்டு நல்லா 4 இடம் சுற்றுறது, அவங்க தனியாக இல்லாமல் இருக்கணும். மேக்ஸிமம் அவங்க தனியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்க தனியாக இல்லாமல் பேரண்ட்ஸ் கூட விடுங்க.
டாக்டர் அவளுக்கு பேரண்ட்ஸ்னு யாரும் கிடையாது. அப்பா மட்டும் தான் இருந்தாங்க. அவங்களும் இப்போ வந்துட்டு இங்கே இல்லை, அப்ராடில் எங்கேயோ இருக்காங்க. இவளுக்கு மந்த்லி மணி மட்டும் தான் அனுப்புவாங்க. ஓஹோ, சரி. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்கீங்கல்ல, நீங்கள் அவள் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். காலேஜ் ஒரு 1 வீக் லீவ் சொல்லுங்கள். ஸோ அவள் கூட அவளை சுற்றியே இருங்க, அவளை எங்கேயும் தனியாக விடாதீங்க. அதுக்கப்புறம் அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆயிடுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் எழுந்து வரீங்க. பட் நீங்கள் வந்துட்டு சிரிக்கலை, ஃபேஸில் ஒரு எக்ஸ்ப்ரெஷனே இல்லாமல் ஜஸ்ட்டு உயிரோடு இருக்குன்ற மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ ஜர்லனும் ஷிஃபாவும் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உங்களை அப்படியே எந்துவாக்குறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அவங்க கூட மிங்கிளாக ஆரம்பிக்கிறீங்க மறுபடியும். ஸோ இப்போ ஒரு ஃபைன் மார்னிங், ஒரு 2 வீக்ஸ் ஆஃப்டர் தான் அந்த மாதிரிலாம் நடந்து. ஒரு 2 வீக்ஸ் ஆஃப்டர், இந்த 2 வீக்ஸில் வந்துட்டு நீங்கள் ஓரளவுக்கு ஹீல் ஆகிட்டீங்க. இப்போ 2 வாரம் கழித்து ஒரு மார்னிங் நீங்கள் வந்துட்டு பஸ்ஸில் போகிறதுக்காக பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கீங்க. இருடி, நான் போயிட்டு நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஷிஃபா, நீ போய் ஏதோ புக் எடுக்கணும்னு இல்லை ஜர்லனுக்கும் எனக்கும். ஸோ நீ அதை எடுத்துகிட்டு வந்துடுறியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜர்லனும் ஷிஃபாவும் ஆளுக்கு ஒரு சைட் போயிடுறாங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க பஸ் ஸ்டாப்பில். ஸோ அவங்க வந்துட்டு ஜர்லன் வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு இருக்கா, போயிட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கா. அதே மாதிரி இந்த சைட்லேருந்து ஷிஃபா வந்துட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. அப்போது ஒரு பையன் பைக்கில் வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு வந்துட்டு நீங்கள் திரும்பி நிற்பீங்க. ஸோ அவன் வந்துட்டு உங்களை கூப்பிட்றான், உங்களுக்கு கேட்கல, காதில் ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருப்பீங்க. ஸோ திரும்பி நின்றுட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா உங்களை வந்துட்டு லேசாக டேப் பண்ணுறான். டேப் பண்ணிவிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னோடனே நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் மிரண்டாலும் எஸ், இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க, உங்கள் பக்கத்தில் யாருமே இல்லை, பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் மட்டும் தான் நிற்கிறீங்க. ஸோ நீங்களும் சை பண்ணிவிட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த அட்ரஸ் வாங்கிட்டு பார்க்குறீங்க. ஸோ அந்த அட்ரஸும் எங்கே இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. அவனும் ஓகே தேங்க்யூ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு ஐயோ கடவுளே அவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ப்ரே பண்ணிவிட்டு நீங்களும் வந்து நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜர்லனும் ஷிஃபாவும் உங்ககிட்ட வராங்க. அவங்கக்கிட்ட வந்து நின்றுட்டு அவங்களும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சைடு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தள்ளி வந்துட்டு பூம்னு ஒரு சவுண்டு. நீங்கள் வந்து திரும்பி பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டீங்க. பிகாஸ் உங்கள்கிட்ட இப்போ அட்ரஸ் கேட்டுட்டு போயிருப்பால ஒரு பையன், அந்த பையனுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கார் வந்து இடித்து அந்த பையன் பைக்லேருந்து கீழே விழுந்து அவங்கள எந்த கையால் டேப் பண்ணாலும் அந்த கை வந்துட்டு உடஞ்சி போயிருக்கும். நீங்கள் வந்துட்டு இதை பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போய் நிற்கிறீங்க. ஜர்லினுக்கும் ஷிஃபாக்குமே ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியலை. ஜர்லன், ஷிஃபா, அந்த பையன் தானே இப்போது இவக்கிட்ட அட்ரஸ் கேட்டான்? ஆமாண்டி, அந்த கையை வச்சு தானே இவ்வளோ டேப் பண்ணா? ஆமாண்டி. அவங்களுக்கு வேர்ட்ஸே வர தொண்டையில் ஏதோ ஸ்ட்ரக் ஆன மாதிரி இருக்குது. நீங்கள் அதுக்கு மேலே நிற்கிறீங்க. இல்லை இல்லை, என்னை சுற்றி ஏதோ நடக்குது, இது என்னன்னு எனக்கு தெரியலை, என்னை சுற்றி ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. அப்போ ஜர்லனும் ஷிஃபாவும் ஐயோ ஃபஸ்ட்டு அவனை யாராவது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுமே அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். கரெக்டாக அந்த காரில் இருந்து வந்தவங்களே மன்னிப்பு கேட்டு அவங்களே ஹாஸ்பிட்டல் அட்மிட்டும் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு பஸ் வருது. பஸ்க்குள்ளே வந்துட்டு கரெக்டாக நீங்கள் நிற்கிறீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஜன்னலில் மிஸ் ஐரா அவங்க உட்காந்துருக்காங்க. ஐரா உட்காந்துட்டு உங்களை பார்த்து ஒரு மாதிரி க்ரீப்பியாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அங்கே ஐரா உட்காந்துருக்கிறத ஆக்சுவலி நீங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டீங்க. ஜர்லினும் ஷிஃபாவையும் கூப்பிடுறீங்க, அவங்களும் பார்க்குறாங்க. பட் அவங்களுக்கு வந்துட்டு அங்கே வேறு யாரும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு மட்டும் தான் மிஸ் ஐரா கண்ணுக்கு தெரியுறாங்க. நீங்கள் மிஸ் ஐரா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு யூ ஆர் எஸ் அப்படின்ற மாதிரி லிப்ஸிங்கில் சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு இல்லை இல்லை ஜர்லின், ஷிஃபா, வீட்டுக்கு போகலாம், இங்கே நிற்க வேண்டாம், இங்கே 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 எதுவும் சரியில்லை, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பரபரப்பாக அவங்கள கூப்பிட்டுட்டு போயிடுவீங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு சுத்தமாக மைண்டே சரியில்லை. நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் உடச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜர்லினும் ஷிஃபாவும் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன நடக்குது, நீங்கள் எதை பார்க்குறீங்கள, என்னை சுற்றி என்னென்னமோ நடக்குது, இதெல்லாம் நார்மல் கிடையாது, இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ் கிடையாது, எனக்கு அது மிஸ் ஐரா மேலே டவுட்டாக இருக்குடி. என்னடி சொல்கிற, அவங்க என்னடி பண்ணாங்க உன்னை? இல்லைடி, அவங்கள நான் பார்த்ததுக்கப்புறம் தான் என் லைஃப்பில் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது.
அவங்கள என்றைக்கு நான் பார்த்தனோ அதுக்கப்புறம் தான் என் லைஃபே இப்படி மாறிடுச்சு. எனக்கு எனக்கு அவங்க ஏதோ பண்ணுறாங்கன்னு தோணுதுடி. ஏன் அவங்க என்னடி ஒன்று பண்ண போகிறாங்க? சரி, உனக்கு டவுட்டாக இருந்தால் வா, நம்ம நேராக மிஸ் ஐரா வீட்டுக்கே போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இங்கே வந்துட்டு இல்லை, இங்கே பாருங்கள், இனிமேல் நீங்கள் 2 பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஸோ இப்போவே இங்கேருந்து கிளம்புங்க. ஏன் ஃபௌசி சொல்கிறனால இங்கேருந்து கிளம்புங்க, எனக்கு தனியாக விடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. ஸோ வந்துட்டு ஜெர்லினும் ஷிஃபாவும் சரி நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க, நீங்கள் காம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு அவங்க 2 பேருமே வந்துட்டு கொஞ்சம் வெளியே போயிடுறாங்க. நீங்கள் தனியாக உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. பெட்டில் உட்காந்து செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்களை யாரோ தலையில் தடவி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு யார் நீ, யார் நீ, என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க? நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? ஜாக்கை கொன்னுட்டேன், ராயை கோமால் படுக்க வச்சுட்டேன், யாருன்னே தெரியாத அந்த பையன் அவன் கையை உடச்சிட்டேன், என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. பட் உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. நீங்கள் கோவமாக வந்துட்டு சரின்னு வெளியே போகிறீங்க. வெளியே போயிட்டு அந்த ரோட்டில் அப்படியே வந்துட்டு ஒன்றுமே இல்லை, உயிர் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எக்ஸ்ப்ரெஷன் இல்லை, எமோஷன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லாத மாதிரி நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ அந்த ரோட்லேயே வந்துட்டு சில பசங்க நிற்பாங்க, வயசு பசங்க. ஸோ அதில் ஒருத்தவங்களை பார்த்து கண்ணடிக்கிறான். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை பார்த்துட்டு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவனுக்கும் இப்போ ஏதாவது ஆக தானே போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போதே கரெக்டாக வந்துட்டு அங்கே வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு மரத்துக்கு கீழே நிழலுக்காக நின்றுட்டு இருந்திருப்பான். ஸோ அந்த மரத்துக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு ஒரு போஸ்ட் இது இருக்கும், போஸ்ட் கம்பம் மாதிரி. ஸோ அது கரெக்டாக வந்துட்டு அவன் தலையிலே விழ அவன் தலை உடையுது. நீங்கள் இதை பார்த்துட்டு எதிர்பார்த்தது தான் அப்படின்ற மாதிரி நடந்து போகிறீங்க. ஸோ உங்களை பார்க்கவே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி வியர்டாக கொஞ்சம் டெரராக இருக்குது. நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் இல்லை அப்படின்ற மாதிரி நேராக போயிட்டு ஒரு பிரிட்ஜில் நிற்கிறீங்க. ஸோ அந்த பிரிட்ஜில் வந்துட்டு அது சிட்டிக்கு அவுட் சைடில் நிற்கிது. நீங்கள் நடந்தே இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. சிட்டிக்கு அவுட் சைடில் இருக்கிற அந்த பிரிட்ஜில் நின்றுட்டு நீங்கள் அந்த பிரிட்ஜுக்கு மேலே ஏறி நிற்கிறீங்க. அதாவது அந்த ரெயிலிங் இருக்குல்ல, அந்த ரெயிலிங் மேலே ஏறி நிற்கிறீங்க. எல்லாத்துக்கும் நான் தானே காரணம், நானே இல்லாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே குதிக்கிறீங்க. நீங்கள் கண்ணை திறந்து பார்த்தா திருப்பி பிரிட்ஜ் மேலே இருக்கீங்க. நீங்கள் திருப்பி குதிக்கிறீங்க, திருப்பி கண்ணை திறந்து பார்த்தா பிரிட்ஜ் மேலே இருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு பைத்தியமே பிடிச்சிருது. அந்த நடு ரோட்லேயே உட்காந்துட்டீங்க ஓரமாக. அப்போ வந்துட்டு ஜெர்லினும் ஷிஃபாவும் வந்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு உங்களை காணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஃபோன் வீட்டில் தான் இருக்கும். உங்களை தேடுவாங்க. ஸோ உங்களெல்லாம் எங்கே இடத்துல பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டலாம் கேட்டுட்டு இருக்கும்போது தான் அந்த பையனுக்கு மண்டை உடஞ்சது தெரிய வரும். ஜெர்லினுக்கும் ஷிஃபாவுக்கும் அடுத்த வார்த்தை என்ன பேசுன்னு தெரியலை. ஸோ வந்துட்டு அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு வந்து கடைசியில் அவங்களும் நீங்கள் இருக்கிற பிரிட்ஜ் கிட்ட வந்து உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? ஏய், என்னடி கேட்குற? நீ எங்கள் ஃப்ரெண்டுடி, உன்னை எப்படி இந்த நிலைமையில் இப்படியே விட்டுட்டு போக சொல்கிற? நான் உங்கள் ஃப்ரெண்டு இல்லை. ஏய், என்ன பேசிகிட்ருக்க? நான் உங்கள் ஃப்ரெண்டு இல்லை, இங்கேருந்து போங்க முதல்ல. எனக்கு உங்கள் யாரையுமே பார்க்க பிடிக்கல, எனக்கு உங்கள் யாரையுமே சுத்தமாக பிடிக்கல, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. அப்போ வந்துட்டு ஜெர்லின் சொல்கிறா, இங்கே பார் ஃபௌசி, அமைதியார் சரியா? ஒன்றும் இல்லை, நாங்கள் இருக்கோம், உனக்கு யாருமே எனக்கு தேவையில்லை, இங்கேருந்து போய் தொலைங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. அப்போ ஷிஃபா, இங்கே பார் ஃபௌசி, நீ ஏதோ டிப்ரெஷனில் ஸ்ட்ரெஸ்ஸில் இப்படி பேசிகிட்ருக்க. இப்போ உனக்கு தேவைப்படுறது எல்லாமே எங்களுடைய ஒரு கம்ஃபர்ட் தான். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இங்கேருந்து போங்க. ஏய், சொல்கிறது கேளுடி ப்ளீஸ், எங்கள் கூட வா. அவள் தான் தேவையில்லைன்னு சொல்கிறாள்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. அப்போ வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து போயிருங்க, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், இங்கேருந்து போயிருங்க. அப்போ ஜெர்லினும் ஷிஃபாவும் உங்களை பார்த்துட்டு, ஃபௌசி என்ன பேசிகிட்ருக்க? நீ ஃப்ரெண்டு, உன்னை அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது, கூட வா அப்படின்ற மாதிரி அவங்க திக்கி பேசுகிறாங்க. அப்போ ஜெர்லின் காதுக்கிட்ட, அவள் தான் வரலைன்னு சொல்கிறாள்ல அப்படின்னு கேட்குது. ஜெர்லின், யார் பேசுறது அப்படின்ற மாதிரி அவள் வந்துட்டு தன்னிட்டே கேட்க. ஷிஃபா வந்துட்டு, ஜெர்லின் என்னாச்சு? ஷிஃபா, யாரும் பேசுனாங்கடி
அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஷிஃபா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாரும் பேசலை, நீ தான் வந்துட்டு ஏதோ நினச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஷிஃபா சொல்கிறா. அப்புறம் ஷிஃபா வந்துட்டு உங்களை பார்த்துட்டு ஃபௌசி வா ஃபௌசி போகலாம், இங்கே சேஃப் இல்லை, இந்த இடமே ஒரு மாதிரி வியர்டாக க்ரீப்பியாக இருக்குது, வா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. நீங்கள் வந்துட்டு நான் வரலை ஃபௌசி ஃபௌசி வா ஃபௌசி விளையாடாத, லேட் ஆகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மிட் நைட் ஆகிடும், வா ஃபௌசி நான் வரலை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ ஷிஃபாக்கு வந்துட்டு அவள் தான் வரலைன்னு சொல்கிறாள்ல, விட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கேட்குது. இங்கே ஷிஃபாவோட பாடி அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது. ஷெர்லின் ஷெர்லின் நம்ம போகலாம், ஆனால் ஃபௌசி நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி அவளுக்கு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. நீங்கள் வந்துட்டு போங்க, நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு நீ எனக்கு மட்டும்தான், உன்னை யாரும் பார்க்கக்கூடாது, கிட்ட யாரும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குது. நீங்கள் வந்துட்டு அதான் என் கூட இருந்த எல்லாரையும் கொன்னுட்டியே, இப்போ ஜர்லினி ஷிஃபாவையும் கூட நீ கொன்றிருப்பல்ல. நான் பொண்ணுங்க யாரையும் கொல்லலையே, பசங்களை தான் கொண்டிருக்கேன், ஆனால் அவங்க என்கிட்ட பேசதானே செஞ்சாங்க, நானும் உங்ககிட்ட பேசினேன், நீ அப்போவே நான் ஓகே பண்ணியிருந்தா உனக்கு ஏன் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் சொன்னோன்னு நீங்கள் என்ன சொல்கிற, யார் நீ, ஏன் இப்போ என்கிட்ட பேசின, நான் எப்போ உனக்கு ஓகே சொல்லலை அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அந்த வாய்ஸ் வந்துட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டு நான் யாருன்னு உனக்கு தெரியல அப்படி தானே, நான் யாருன்னு உனக்கு தெரிய வைக்கிறேன், யூ ஆர் ஓன்லி மைன் அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் சொல்லுது. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு எழுந்து நின்றுட்டு யார் நீ முன்னாடி வா, யார் நீ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உருவம் வருது. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே உடஞ்சி போயிட்டீங்க. பிகாஸ் அது வந்துட்டு டேவோட ஒரு உருவம் தான். டேயா, ஆமாம் நான் தான். உங்ககிட்ட நான் வந்துட்டு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, என் கூட டேட்டிங்க்கு வா, எனக்கு உனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கலான்னு எவ்வளோ அழகாக கேட்டேன், ஆனால் நீ என்னடி சொன்ன என்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறீங்க. வாங்கடா நம்மள ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு காலேஜ் வந்துட்டு சேர்றதுக்காக நிறைய காலேஜஸ் ஏறி இறங்கியிருப்பீங்க. ஸோ அப்படி ஒரு காலேஜில் தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போய் பார்க்கும்போது அங்கே வந்துட்டு டேவை வந்துட்டு ஒரு சில கேங் புள்ளி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்கொயரி பண்ண போயிருப்பீங்க அன்றைக்கி. ஸோ அந்த குரூப்பில் இருந்த பசங்களாம் டேய் சோடா புட்டி என்னடா கேவலமாக இருக்குது, போ சீக்கிரம் போய் ஜூஸ் வாங்கிட்டு வா, எங்களுக்கு மூஞ்செல்லாம் அப்படி வச்சுக்கிட்டாலும் உன்னை விட மாட்டோம், போ சீனியர், கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு சீனியர், இப்போ வாங்கிட்டு வரலன்னு வைங்க, அப்புறம் ஒரு வாரம் நீ தான் இங்கே இருக்கிற எல்லா பாத்ரூமையும் கழுவணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டேவும் வந்துட்டு சரின்னு வேறு வழி இல்லாமல் ஜூஸ் வாங்க போகிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு ஜர்லின் ஷிஃபா 2 பேரும் இங்கே ஒரே ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அங்கே போகிறீங்க. போயிட்டு நில்லு அப்படின்னோடனே டேவ் உங்களை பார்க்குறாரு. உன்னதான் என்னையா, ஆமாம் உன்னதான், எதுக்கு, டேய் ஜூஸ் தானே வாங்கிட்டு வர சொன்னான், அங்கே என்னடா பேச்சு, பொம்பளை பிள்ளைய பார்த்தோன்னே பேச்சு கேட்குதோ அப்படின்ற மாதிரி அங்கே உட்காந்துருந்த ஒரு பையன் கேட்குறான். அப்போ நீங்கள் வந்துட்டு டேய் இங்கே வாயேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவரை கூப்பிட்றீங்க. அதாவது உட்காந்துட்டு இருந்த பசங்களில் ஒருத்தர் கூப்பிட்றீங்க. அவனும் டேயா என்னடி பார்க்கறதுக்கு முத்துன கத்திரிக்காய் மாதிரி இருந்துட்டு உனக்கு என்னடி பேச்சு அப்படின்ற மாதிரி அவனும் இறங்கி வரான். நீங்கள் வந்துட்டு செவிலே ஒன்று விட்டு அண்ணன் வரப்போகிறவங்களெல்லாம் புள்ளி பண்ணால் பொத்திட்டு இருப்போன்னு நினச்சிட்டு இருக்கியா, அவனை பல்லு பகடையெல்லாம் பேத்து விட்டுருவேன், மூடிட்டு கிளம்பிடு. இன்னொன்று டேய் இது யார் காலேஜ் தெரியுமா, உங்கள் ஒப்பன் காலேஜா, ஆமாண்டி பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், இன்னும் உங்கள் அப்பா காலேஜ்னால் ரொம்ப ஆடுவியா நீ, இருக்குன்னு ஆடிட்டு தெரியாது என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேவலப்படுத்தி விட்டுடுறீங்க. அப்போ வந்துட்டு அங்கே உள்ள பசங்கள்லாம் எல்லோரும் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சீனியருக்கு அசிங்கமாக போயிடுச்சு. உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை வாங்குறாரு. இங்கே அவர் கால்லேயே ஒரு கிக்கு விட்டு அவர் மூஞ்சிலேயே செம்மையாக பஞ்ச் பண்ணுறீங்க.
இதெல்லாம் பார்த்துட்டு ஆடி போய் நிற்கிறாரு. வாயை பிளந்துட்டு பார்த்துட்ருக்காரு. அங்கே உள்ள எல்லா சீனியர்ஸையும் அடித்து, உங்களுக்கெல்லாம் அவ்வளவுதான் மரியாதை, உங்கள் மரியாதையை காப்பாற்றிக்கிறது உங்கள் பொறுப்பு. இப்படி ஒன்றும் தெரியாத பையன் மாதிரி இருக்கான், அவனை போய் புள்ளி பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன இந்த காலேஜில் ஆன்டி ரேக்கிங்லாம் இல்லையா? இப்படியே வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடவா? உங்கள் அப்பா காலேஜ்னு பெருமையாக பேசிட்டு தெரியுறியே, உங்கள் காலேஜோட ரெப்புடேஷன் என்ன ஆகுன்னு பார்க்குறியா? அப்படின்ற மாதிரி நீங்களும் மிரட்டுறீங்க. அப்போ வந்துட்டு அங்கே பிரின்சிபல் வராரு. என்னம்மா என்னாச்சு அப்படின்னோடனே, சார் இங்கே இவங்க புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னோடனே, யாருமா நீ? சார் நாங்கள் இந்த காலேஜை என்கொயர் பண்ண வந்தோம். அண்ட் நான் வந்துட்டு 12th வந்துட்டு நல்ல மார்க் எடுத்த, அதாவது கொரியாலேயே டாப் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவரும் வந்துட்டு, வாமா உன்னை கூப்பிட்டு நானே சீட்டு கொடுக்கணும்னு நினச்சேன், இது வந்துட்டு கரஸ்பாண்டன்ஸோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோடனே நீங்கள் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தேவை பார்க்குறீங்க. இங்கே பேர் இன்னும் யாராவது புள்ளி பண்ணாங்கன்னா எதிர்த்து பேசு, அவங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காத, இல்லைனா கடைசி வரைக்கும் அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருடைய ஷர்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் டஸ்ட் இருக்கும், அதெல்லாம் தட்டி விட்டுட்டு, பிரின்சிபல் சார் சொல்லுமா சார், இவங்க வந்துட்டு கரஸ்பாண்டண்ட்டோட பையனா இருக்கிற எல்லாரையும் புள்ளி பண்ணிவிட்டு பொண்ணுங்கள்ட்டலாம் தப்பாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டே சொல்கிறீங்க. ஸோ பிரின்சிபல் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கரஸ்பாண்டண்ட்டுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ அவருமே வந்துட்டு இந்த தழுதலை இங்கே இருந்தால் திருந்தியே தொலைய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பியிருப்பார் அவர் பையனை. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த காலேஜ்லேயே அட்மிஷன் போட்டிருப்பீங்க. வந்துட்டு உங்களோட சீனியர், அதாவது வந்துட்டு செகண்ட் இயர் படிச்சுட்ருப்பார், நீங்கள் ஃபஸ்ட் இயர் அப்போ தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. புள்ளி பண்ணது வந்துட்டு 3rd year 4th years. ஸோ நீங்கள் வந்துட்டு அடிக்கடி பார்ப்பீங்க. உங்களுக்கு தூரத்தில் நின்று பார்த்துட்டு அப்படியே ஓடிடுவார், உங்ககிட்ட வந்து பேசக்கூட மாட்டார். அப்போ ஒன் டே என்ன ஆகுதுன்னா, வந்துட்டு ஸ்டோர் ரூமில் வந்துட்டு ஏதோ பொருள்லாம் வச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு பொண்ணு வந்துட்டு பார்த்து, என்ன எங்கே போகிற? கிளாஸ்க்கு போகிறேன். ஏன் என்ன திருப்பி கேள்விலாம் கேட்குற? சரி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டோன்னே போகிறாரு. அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு, என்ன பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கேன்னு திமுறா? ஐயோ இல்லை அதெல்லாம் இல்லை. அப்புறம் சரி எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ. கிஸ் கொடுத்துட்டு போன்னு சொன்னேன், எங்கே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் அப்போ தான் அந்த வழியில் வந்துட்டுருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு அங்கே கிட்டே போகவும் அந்த பொண்ணு வந்துட்டு, சரி என் லிப்ஸில் கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் வந்துட்டு, இங்கே இருங்கடி, ஏன்டி நீ அவனுக்கு ஒன்றா இப்படி ஹெல்ப் பண்ணுற? அவனை பாருடி, பார்க்கவே ஒன்றும் தெரியாமல் இன்னசென்ட்டாக இருக்கான், அவனை எல்லோரும் இப்படி பண்ண என்னடி பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களுமே வந்துட்டு கிட்ட போகிறீங்க. கிட்ட போயிட்டு, நீயா வா, என்ன பண்ணுற? அவளை கிஸ் பண்ண போகிறேன். நீ ஏன் அவளை கிஸ் பண்ண? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா? இல்லை அவள் தானே கிஸ் கேட்டா. யார் கிஸ் கேட்டாலும் கொடுத்துடுவியா? இப்படிலாம் இருக்காதட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அவளை பார்த்து, என்னடி இப்போ எதுக்கு நீ அவன்கிட்ட கிஸ் கேட்ட? அவன்கிட்ட கிட்ட உனக்கு வலிக்குதோ? பேசாமல் போறியா? ஏன் பாய் ஃப்ரெண்ட் நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் வந்துட்டு கிட்ட போகிறேன். நீங்கள் செவிலையே கிழிச்சிருவேன், பேசாமல் இங்கே நிற்கிறியா? உனக்கு என்னடி பிரச்சனை? இங்கே பாரு, அவன் சின்ன பையன், அவன் குழந்த மாதிரி இருக்கிறதுனால நீ அவன் இன்னசென்ட்டெல்லாம் கெடுக்க பார்க்காத, அசிங்கமாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இழுத்துட்டு போகிறீங்க. அப்போ அவள் வந்துட்டு, என்னடி ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கேன்னு உங்கள் முடிவு பிடிச்சிருக்கிறா. நீங்கள் அவள் செவிலே 2 விட்டுட்டு, உன் மரியாதை அவ்வளவு தான், இதுக்கு மேலேயும் பண்ணிட்டு இருந்தேன்னு வை, சோவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறீங்க. உங்களை பார்த்துட்டு, நீ ஏன் எப்போவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுற? நீ ஏன் இப்படி இருக்க? என்ன கொஞ்சம் தெளிவாக இரு, ஒன்று மாற்றிக்கோ சரியா? நீ வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு உன்னை யாராவது காப்பாற்ற வருவாங்கன்னு நினைக்காது, நீ சீனியர் மாதிரி கொஞ்சம் நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி நீங்களும் திட்டிட்டு போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவரை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி, அதாவது பார்க்கவே நர்டாக இருந்த மாதிரி இருந்தவர் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக, ரொம்ப ஹேண்ட்ஸமாக, நம்ம டேவோட ஹேண்ட்ஸம் பற்றி சொல்ல வேணும், ரொம்ப ஹேண்ட்ஸமாக, அதாவது காலேஜோட ஹாட் த்ரோபாகவே மாறி இருப்பார். அவருடைய ஆட்டிடியூடாக இருக்கட்டும் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகி அவர் தான் மாஸ், அவர் தான் எல்லாமேன்ற அளவுக்கு வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு, பாருடா ஆளே மாறிட்டு பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. வந்துட்டு, எல்லாம் ஒன்றால தான். ஓகே சரி, இப்போ என்ன கிளாஸ்க்கு போகலையா? கிளாஸ்க்கு போகணும், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? என்ன பேசணும்? அதுவா, என் கூட வெளியே வரியா? வெளியேப்பா எதுக்கு? கிளாஸ் இருக்குல்ல. கிளாஸ் இருந்தால் என்ன,
சரி வா கார்டனில் உட்காந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி உங்களை இழுத்துட்டு போயிடுறாரு. நீங்களுமே வந்துட்டு அவர் கூட கார்டனில் உட்காந்துருக்கீங்க. அப்படியே வந்துட்டு நான் வந்துட்டு நிறையா புள்ளினால் கஷ்டப்பட்டிருக்கேன், ரொம்ப வந்துட்டு சஃபர் ஆகியிருக்கேன், அது எல்லாத்துலேயுமே இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னை இந்த ஸ்டேஜில் கொண்டு வந்து நிறுத்தினது நீ தான். ஓகே, பிகாஸ் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாமல் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் ஜெல்லனும் ஷிஃபாவும் வந்துடுவாங்க. கிட்டே வந்துட்டு எனக்கு இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே இருந்ததில்லை, எல்லாருமே பார்க்குறதுக்கு நான் வந்துட்டு கேவலமாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் என்னை வந்துட்டு யூஸ்லாம் பண்ணியிருக்காங்க, இது பண்ண அதை பண்ணுன்னு என்னை கேவலமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டேருந்து என்னை காப்பாற்றினது நீ தான். ஓகே டே, இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு நீங்கள் சிரிச்சுட்டு கேட்குறீங்க. அப்போ வந்துட்டு நீ என் லைஃப் லாங் என் கூட இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது, என் கூடயே வந்துரு, என் ஒய்ஃபா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷனே இல்லாமல் எழுந்து நிற்கிறீங்க. டே என்ன பேசிகிட்ருக்க? ஆமாம், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு ராயை தான் வந்துட்டு க்ரஷ்ன்னு சொல்லி சுற்றிட்ருப்பீங்க, ராயை தான் மேரேஜ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும் உங்களுக்கு. ராய் தான் உங்களுக்கு பிடிக்கும். டே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் தான் நீங்கள் வச்சுருப்பீங்க. என்ன பேசிகிட்டு இருக்க டே, உனக்கு என்ன அறிவு ஏதாவது இல்லையாமல் போயிடுச்சா? எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிற ஃபௌசி, எனக்கு நீ வேணும், நீ தான் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாதப்போ என் கூட இருந்த. அப்போ வந்துட்டு நீ உனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கூட நின்னேன், நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், என்னால் உன்னை மேரேஜ்லாம் பண்ண முடியாது. ஏன்? ஏய் என்ன ஏதோ பாவம்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண வந்தா என்னையவே லவ் பண்ணுற, கட்டிக்கொன்னு கேட்குற. இங்கே பார் ஃபௌசி, விளையாட்டுக்கு கூட அப்போல்லாம் சொல்லாத ப்ளீஸ், எனக்கு நீ வேணும், நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. அப்போ செத்துப்போ, இதுக்கப்புறம் என்கிட்ட ஃப்ரெண்டாகுது இதெல்லாம் பேச வந்துடாது தயவு செஞ்சு, உனக்கு போய் ஹெல்ப் பண்ணப்பார் அப்படின்ற மாதிரி நீங்களும் கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பீங்க. ஜெல்லனும் ஷிஃபாவும் உங்கள் கூட வந்திருப்பாங்க, ஒரு வார்த்தை கூட பேசாமல். டே வந்துட்டு எனக்காக இருந்தாலும் நீ எனக்கு தான் ஃபௌசி, உன்னை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்துட்டு அந்த காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வேறு காலேஜுக்கு போயிருப்பீங்க. டே வந்துட்டு ரொம்ப சைக்கோயிக்காக மாறியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் 3rd இயர் படிச்சுட்ருக்கீங்கல்ல இப்போது. ஸோ 3rd இயருக்கும் 2nd இயருக்கும் அந்த செம் லீவ் இருக்குல்ல, ஸோ அப்போ வந்துட்டு ஒரு நியூஸ் உங்களுக்கு வருது, அதாவது டே வந்துட்டு இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்துட்டு என்னடி இதெல்லாம், எங்களை கேட்டால் எங்களுக்கு எப்படி தெரியும், என்னமோ சரி விடு, இனிமேல் அவன் தொல்லை இல்லைல்ல உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ அப்படின்ற மாதிரி ஜெல்லனும் ஷிஃபாவும் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீங்களும் வந்துட்டு சரி அதுக்கப்புறம் விட்டுருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்துட்டு அப்போ உண்மையாகவே இறந்துட்டியா? இறந்தெல்லாம் போலடி, ஆனால் நீ எனக்கு வேணும். என்ன பேசிகிட்டு இருக்க? இதெல்லாம் நடக்கிற விஷயமா? நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அங்கேயே மயங்கி விழுந்துடுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே ஞாபகம் இல்லை. இப்போ நீங்கள் கண்ணை திறந்து பார்த்தா உங்கள் வீட்டில், அதாவது ஜெல்லன் ஷிஃபா உங்கள் பக்கத்தில் இருக்காங்க, நீங்கள் பெட்டில் படுத்துருக்கீங்க. நீங்கள் என் பக்கத்தில் என்ன பண்ணுறீங்க? நீ எது கிளம்புங்க முதல்ல. ஏய் என்னாச்சு? நீ ரொம்ப நேரமாக ஏதோ கனவு கண்டு கத்திட்டு இருந்த. கனவு கண்டு கத்திட்டு இருந்தேன்னா? ஆமாம், இப்போது வந்துட்டு காலையில் நடந்த இன்சிடெண்ட்னால நீ ஏதோ பயந்துட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு காலையில் என்ன நடந்துச்சு? அதான்டி உங்ககிட்ட வந்துட்டு ஒருத்தர் அட்ரஸ் கேட்டார், அவருக்கு கூட ஆக்சிடெண்ட் ஆச்சு. எல்லாமே கனவா? என்ன ஆச்சு? நீ ஓகேவா? இல்லை நான் ஓகே இல்லை. ஏன்? நான் கனவுல அவனை பார்த்தேன். யாரை பார்த்தேன்? டேவை பார்த்தேன். டேவா? எந்த டே? கிம் டெஹ்யாங். டெஹ்யாங்க பார்த்தியா? என்ன சொல்லிகிட்டு இருக்க? அவன் எப்படி உன் கனவுல வர முடியும்? நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு ஷிஃபாவும் ஜெல்லனும், இங்கே பாரு, இது ஏதோ நம்புகிற மாதிரியே இல்லை, பட் நாங்கள் உன்னை நம்புகிறோம், உனக்கு அப்படி ஏதாவது தோணுச்சுன்னா நம்ம வா, ஏதாவது ஒரு ஷாமன் கிட்டே போய்ட்டு எப்படி என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு ஷாமன் கிட்டே போனால் இது நல்லது நடக்குமா என்ன? எனக்கும் தெரியாது, வா போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் 3 பேருமே வந்துட்டு கிளம்பிட்டுருக்கீங்க.
அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வெளியே வந்து பார்க்குறீங்க. உங்கள் உடம்பு ஃபுல்லாக கோடு கோடாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு நாளுக்கு நாள் இது அதிகமாகிட்டே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு சரின்னு சொல்லிட்டு நீங்கள் தலைவாரிங்க. தலைவாரி முடிச்சுட்டு போயிட்டு உங்கள் வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணுறீங்க. வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து சேஞ்ச் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு எந்த ட்ரெஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு அது ஒரே ட்ரெஸ்ஸாக தான் தெரியுது. லைக் அது வந்துட்டு ஒரு பிளாக் கலர் ஃப்ராக், ஃபுல் ஃப்ராக்காக தான் தெரியுது. நீங்கள் வந்துட்டு என்ன இது ஜர்லன், ஷிஃபா அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஸோ அவங்க 2 பேருமே வந்துட்டு என்னடி என்னாச்சு? இப்போ நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன்? பிளாக் கலர் ஃப்ராக் போட்டிருக்கேன். பிளாக் கலர் ஃப்ராக் போட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடிஞ்சு பார்த்தா நிஜமாலுமே ஒரு பிளாக் கலர் லாங் ஃப்ராக் தான் போட்டிருப்பீங்க. நீங்கள் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு கபோர்டில் திருப்பி வேறு ட்ரெஸ் எடுத்து இது என்ன கலர், இது என்ன கலர், ஏன்டி ஏன் இப்படி கேட்டுட்ருக்கேன், சொல்லுங்கள் இது என்ன கலர், ஒயிட் கலர் ஃப்ராக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொன்னாலும் நீங்கள் குடுகுடுன்னு வாஷ்ரூம்க்கு ஓடி போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை, அதாவது அந்த ஒயிட் கலர் ஃப்ராக்கை போட்டு திருப்பி வெளியே ஓட வரீங்க. இப்போ சொல்லுங்கள் நான் என்ன கலர் ஃப்ராக் போட்டிருக்கேன்? என்னடி ஆச்சு முதல்ல சொல்லுங்கள் ப்ளீஸ். பிளாக் கலர் ஃப்ராக்கு. பிளாக் கலர் ஃப்ராக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்ணாடி பார்க்குறீங்க. ஸ்டில் நீங்கள் பிளாக் கலர் ஃப்ராக் தான் போட்டிருக்கீங்க. கையில் பார்க்குறீங்க ஒயிட் கலர் ஃப்ராக், அந்த ஃப்ராக் இருக்குது. நம்ம சீக்கிரமாக போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த ஃப்ராக்கை பெட்லேயே தூக்கி வீசிட்டு அங்கேருந்து வந்துட்டு ஜர்லன் ஷிஃபா கூட அவசர அவசரமாக போகிறீங்க. ஸோ நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் ஃப்ராக் பெட்டில் போட்டிருப்பீங்கல்ல, அதில் வந்துட்டு அங்கங்கே பிளாக் மார்க்ஸ் வருது. ஸோ இந்த சைடு ஷாமன் வீட்டில் பார்த்தா அவர் உட்காந்துருக்காரு. ஸோ அவரை சுற்றி நீங்கள் 3 பேர் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு நடந்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் எத்தனை கலர் ஃப்ராக் போட்டு ட்ரை பண்ண தெரியுமா, கடைசியில் இந்த பிளாக் கலர் ஃப்ராக். எனக்கு புரியலை என்ன நடக்குதுன்னு. ஸ்பிரிட்ஸ்க்கு பிளாக் தாம்மா பிடிக்கும். ஸ்பிரிட்ஸா அப்படின்னா தீராத ஆசைக்காக தன்னைத்தானே அர்ப்பணித்து ஒரு யாகம் நடத்தி அதில் உடலை தியானம் செஞ்சு அதில் வந்துட்டு உயிர் மட்டும் அவங்களுக்கு அழியாமல் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன உடனே உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோதான் தூக்கி வாரி போட்டுருது. இது உங்களுக்கு வந்துட்டு அப்படியே மைண்டுக்குள்ளே ரேண்டம் திங்ஸ் வருது. அதில் சொல்லியிருப்பார்ல உங்கள் கனவில், நான் சாகலை அப்படின்ட்டு அந்த வேர்டெலாம் உங்களுக்கு வருது. அப்போ ஜர்லனும் ஷிஃபாவும் அந்த ஷாமன் பார்த்துட்டு இதுக்கு வேறு வழியே இல்லையா, இவ இப்படி தான் கஷ்டப்படணுமா? வழி இல்லைன்னு இல்லை, ஒரு ஸ்பிரிட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னா அதோட ஆசை ரொம்ப பெருசுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அந்த ஆசை கிடைக்காட்டி என்ன பண்ணுவாங்க? அந்த பர்சனே கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னோடனே ஜர்லின் ஷிஃபா அப்புறம் நீங்கள் 3 பேருமே வந்துட்டு செம்ம ஷாக் ஆகிட்டீங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு சரி வழி இல்லை அப்படின்றது இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்புறம் என்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு வந்துட்டு அந்த ஷேமன் வந்துட்டு ஒரு வழி சொல்கிறாரு. நீங்கள் ஷிஃபா ஜர்லின் 3 பேர் நல்லா தலையை ஆட்டிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்புறீங்க. அந்த ஷேமன் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு எனக்கு தெரியும் நீ வந்துட்டு போ, சரியாகனா சீக்கிரம் திரும்பி வா, லேட் பண்ணாத அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து சொல்லி அனுப்புகிறாரு. நீங்களும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவருக்கு பவ் பண்ணிவிட்டு நீங்களும் வீட்டுக்கு கிளம்பிடுறீங்க. நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் 3 பேரும் உங்கள் ரூமை அப்படி களைச்சி போட்டு வச்சுருக்கீங்க. அங்கே வந்துட்டு எதையோ நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு ஷிஃபா சொல்கிறா, ஏய் என்னவா இருக்கும்டி, இதில் எல்லாமே நம்ம வாங்கி வச்ச திங்ஸ் தானே இருக்குது. எனக்கே புரியலடி, ஒரு நிமிஷம், நம்ம இன்னும் வாஷ்ரூம் அங்கெல்லாம் தெரியல, வாங்க தேடி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் வந்து தேடுறாங்க. உங்கள் மொத்த ரூமையும் நாஸ்தி பண்ணி வச்சுருக்கீங்க. 3 பேரும் சேர்ந்து அப்படி தேடி வச்சுருக்கீங்க. அந்த ஷாமன் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த ஸ்பிரிட் உங்களை விட்டு போகணுன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட பொருள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது, அதுக்கு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஷாமனும் சொல்லியிருப்பார். ஸோ அதை தான் நீங்கள் ஜர்லின் அண்ட் ஷிஃபா இவ்வளோ நேரமாக தேடிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அது என்னன்னே தெரியலை. உங்கள் ரூம் ஃபுல்லாக குப்பையானது மட்டும்தான் மிச்சம். ஷிஃபா வந்துட்டு எனக்கு என்னமோ அந்த ஷாமன் மேலே சந்தேகமாக இருக்குடி, ஏன்டி அரண்டவ கண்ணுக்கு என்னடதெல்லாம் பெயின்ற மாதிரி நீ ஏன்டி அந்த ஷாமனை சந்தேகப்படுற? அவர் என்னடி சொல்லி அனுப்புகிறாங்க நம்மக்கிட்ட, அந்த பேய்க்கு அந்த ஸ்பிரிட்டுக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்ம வீட்லேயோ இல்லைனா அவர் ரூம்லேயோ இருக்கணும். அப்போ ஒரு நிமிஷம், இப்படி என்ன சொன்ன? அந்த ஸ்பிரிட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் நம்ம வீட்லேயோ இல்லைனா ஒரு ரூம்லேயோ, கரெக்ட்,
இப்போ நம்ம ரூமை மட்டும் தானே தேடி இருக்கோம். ஸோ மொத்த வீட்டையும் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜெர்லினும் ஷிஃபாவும் உங்களை அப்படியே வந்து முட்டைக்கண்ணை வச்சு பார்த்துட்டு, இங்கே பாரு ஃபௌசி, இது சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு ரூமுன்றதை க்ளீன் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு குறைஞ்சது 3.5 மணி நேரம் ஆகும். மொத்த வீட்டையும் நம்ம இப்படி நாசம் பண்ணோன்னு வையேன், அவ்வளோதாண்டி 3 நாளைக்கு மேலே ஆகும் க்ளீன் பண்ணி எடுக்க அப்படின்னோடனே நீங்கள் பரவாயில்ல, எனக்கு இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து ரிலீவ் ஆகணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே 3 பேரும் சேர்ந்து தேடினதில் நைட் ஆனது தான் மிச்சம். உங்களுக்கு என்ன பொருள் அங்கே இருக்குது, எங்கே இருக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியலை. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட்டடாக வந்துட்டு அந்த சோஃபாவில் வந்து உட்காந்துடுறீங்க. ஜெர்லினும் ஷிஃபாவும் பாரடி சொல்ல கேட்காம இவ தேடுறேன்னு தேடி இப்போ மொத்த வீடும் கலைஞ்சது தான் மிச்சம், அந்த பொருள் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஞாபகம் வருது அந்த ஷேமன் சொன்னது. நீங்கள் வரும்பொழுது உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார்ல, இந்த பிரச்சனை உனக்கு முடியாது, உனக்கு இந்த பிரச்சனை முடியாத போது நீ வந்து சீக்கிரமாக என்கிட்ட வா, லேட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த ஷேமன் கிட்டே வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. ஜெர்லின் உங்களை பார்த்துட்டு, ஏய் எங்கடி போகிற இந்த நேரத்தில், அந்த ஷேமன் பார்க்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு கிளம்புறீங்க. ஜெர்லின் ஷோ மூஞ்சி பார்த்துட்டு, ஏய் இரடி நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுகளும் உங்கள் பின்னாடியே ஓடி வராங்க. இந்த சைடு உங்கள் ரூமில் பார்த்தா அங்கே வந்துட்டு மிஸ் ஐரா நின்று சிரிச்சிட்ருக்காங்க. மிஸ் ஐரா நின்று அப்படியே ஒரு மாதிரி க்ரீப்பியாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சைடு நீங்கள் வந்துட்டு மிஸ் ஷேமன், அந்த ஷேமனோட வீட்டுக்கு போயிட்டு மிஸ்டர் ஷேமன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றீங்க. ஸோ அவரும் வெளியே வந்துட்டு, நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு எங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல எங்கே இருக்குன்னு, நாங்கள் திருப்பி வரணும்னு எதிர்பார்த்தேன்னு சொல்கிறீங்க. அது எங்கே இருக்குன்னு சொல்கிறதுக்காக நான் கூப்பிடல, அப்புறம் அந்த பிரச்சனை உங்களை விட்டு போகாதுன்னு சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். போகாதுன்னா அப்போது அந்த ஸ்பிரிட்டுக்கு சம்மந்தப்பட்ட பொருள் அது எங்கே இருக்கு? அது நீதான்? நானா? ஆமாம், அந்த ஸ்பிரிட்டுக்கு சம்மந்தப்பட்ட பொருள் நீ தான். என்ன சொல்கிறீங்க? என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஜெர்லினும் ஷிஃபாவும் பின்னாடி வராங்க. ஸோ அவர் வந்துட்டு ஒரு பெரிய கண்ணாடி ஒன்று வச்சுருக்காரு. அதுக்கு முன்னாடி உங்களை நிற்க வைக்கிறாரு. நீங்கள் நின்று பார்க்குறீங்க. ஸோ உங்கள் வீட்டில் வந்துட்டு உங்கள் ரூமில் உள்ள கண்ணாடியில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு கோடு தெரியும்ல. ஸோ இப்போ அந்த கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது அந்த கோடு எல்லாமே வந்துட்டு ஒரு நேமை தான் மீன் பண்ணுது, அதுதான் டெஹ்யாங். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ என்னால் இந்த ஸ்பிரிட் கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது. அப்போ இவ வாழ்க்கை, அந்த ஸ்பிரிட் உன்னை காயப்படுத்தணும்னு நினைக்கல, அது உன் கூட வாழணும்னு நினைக்குது. ஒரு ஸ்பிரிட் கூட எப்படி வாழ முடியும்? அது உன் கையில் தான் இருக்குது. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உயிர், உன் உயிர் ரெண்டுமே உன் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஷேமன் உங்களை அனுப்பி விட்டுடுறாரு. நீங்கள் வந்துட்டு ஜெர்லின், ஷிஃபா, நீங்கள் 2 பேரும் இன்றைக்கி ஹாஸ்டலில் தங்கிக்கோங்க. ஏய் என்ன பேசிகிட்ருக்க? எது வந்தாலும் வா, ஒன்றாவே ஃபேஸ் பண்ணிக்கலாம், தனியாலாம் போகாத. சொன்னால் கேளுங்கடி, போங்க, போய் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிக்கோங்க. ஃபௌசி ப்ளீஸ். ஷிஃபா, ஜெர்லின் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கடி, என்னால் உங்களை இழக்க முடியாது. எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லாத போது நீங்கள் 2 பேரும் கூட இருந்திருக்கீங்க. ஸோ என்னால் உங்களை இழக்க முடியாது. நீங்கள் போங்க, நாளைக்கு காலையில் நான் இதுக்கு ஒரு சொல்யூஷனோடு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் அவங்க 2 பேரையும் ஹாஸ்டலில் விட்டுட்டு நீங்களும் வந்துட்டு கிளம்பிட்டீங்க உங்கள் வீட்டுக்கு. ஸோ இப்போ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க. உங்கள் வீடே செம்ம இருட்டாக இருக்குது. ஸோ அந்த இருட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஹாலில் வந்துட்டு உட்காடுறீங்க. ஸோ அப்போ தானாக லைட்ஸ் ஆன் ஆகுது. நீங்கள் என்னென்னு சுற்றி முற்றி பார்த்தா அங்கே மிஸ் ஐரா வந்து அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. நீங்கள் மிஸ் ஐரா, நீங்கள் எப்படி வீட்டுக்குள்ளே வந்தீங்க? வீடு பூட்டி தானே இருந்துச்சு. ஓ மை ஸ்வீட் ஹார்ட் ஃபௌசி அப்படின்றாங்க. அவங்க பேசுகிற பேச்சிலேயே உங்களுக்கு ஒரு ஈவில்னஸ் தெரியுது. நீங்கள் மிஸ் ஐரா? நாட் மிஸ் ஐரா, கிம் டெஹியாங்கோட அம்மா. வாட்? ஆமாம், கிம் டெஹியாங்க என் பிள்ளை மாதிரி நான் வளர்த்தேன். அவன் என் கூட பிறந்த தம்பி. அவனை என் பிள்ளை மாதிரி இவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டா உனக்காக அவன் வந்துட்டு அவன் உயிரை மட்டும் வச்சுக்கிட்டு அவனோட உடம்ப
தானம் பண்ணியிருக்கான். யாருக்கு? சாத்தானுக்கு. ஆ ஆமாம். இப்போ நீ அவன் கூட இருக்கணும். பிகாஸ் யூ ஆர் ஒன்லி ஹிஸ் ஃபார் எவர் அப்படின்ற மாதிரி அவங்க இவ்வளோ சொல்கிறாங்க. நீங்கள் நோ, இட்ஸ் நாட் ஹேப்பனிங், நோ அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இப்படி கண்ணை முடிக்கிறீங்க. பார்த்தா உங்கள் ஹாலில் சோஃபாவில் தான் உட்காந்துருக்கீங்க. லைட்ஸ் எல்லாம் எரிஞ்சிட்டு தான் நிற்கிது. நீங்கள் வந்துட்டு மிஸ் ஐரா, மிஸ் ஐரா, மிஸ் ஐரா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஸோ எங்கேயுமே காணும். நீங்கள் வந்துட்டு ஷோ ஜலின்னு ஷிஃபாவே வேறு போக சொல்லிட்டோம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டு உட்காடுறீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் உங்கள் ரூமே கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஸோ பயமாக இருக்கே, சரி தூங்குவோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இன்றைக்கும் நீங்கள் ஷார்ட்ஸ் தான் போட்டு வரீங்க. வேணுக்குனே ஷார்ட்ஸ் போட்டு வந்து படுத்து தூங்குறீங்க. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் வந்துட்டு ஷார்ட்ஸில் தூங்கியிருப்பீங்கள்ல. ஸோ எழுந்து பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் வந்துட்டு ஃபேன்ஸுக்கு சேஞ்ச் ஆகியிருக்கீங்க. ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சரி இதுக்கு மேலே என்ன நடந்தாலும் இவங்களை இந்த மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ இவங்களையாவது காயப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு முடிவுக்கு பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்புறீங்க. இங்கே ஜலியும் ஷிஃபாவும் உங்களுக்காக காலேஜில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு காலேஜுக்கே போகலை, நீங்கள் வந்துட்டு வேறு எங்கேயோ போயிருப்பீங்க. ஸோ ஜலியும் ஷிஃபாவும் உங்களுக்காக வெயிட் பண்ணி கிளாஸ்க்கு போயிருப்பாங்க. நீங்கள் மிஸ் ஐரா கிளாஸ்க்கு வந்துட்டு ஃபவுசி வரலையா? நோ மேம், ஃபவுசி இன்னைக்கு லீவ். ஏன் லீவ்? அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஷிஃபா சொல்கிறா. அப்போ மிஸ் ஐரா வந்துட்டு ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி ஒரு மாதிரி வில்லத்தனமாக ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டு அவள் எங்கே போயிருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே வந்துட்டு அவங்க வந்துட்டு போர்டில் எழுதி போடுறாங்க. ஸோ இங்கே நீங்கள் எங்கே வந்திருப்பீங்கன்னா அந்த ஷாமன் கிட்ட தான் வந்திருப்பீங்க. வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க, நீ என்ன கேட்க வர எனக்கு புரியுதுமா, அது நல்லதா? ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஒரு ஸ்பிரிட் கூட வாழ்கிறது ஒன்றும் ஈஸி இல்லைம்மா. அந்த ஸ்பிரிட்டுக்கு எப்போ கோவம் வரும்னு தெரியாது. மனுஷங்களோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிடலாம், ஸ்பிரிட்டோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது கடினம். அது மட்டும் இல்லாமல் நீ அதுக்கப்புறம் எந்த ஆம்பளைங்கள்ட்டையும் பேச முடியாது. உன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய சேஃப்டி உனக்கு முக்கியம் நினச்சா நீ இது பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஷாமன் பார்த்து நான் அந்த கிட்டேன் கூட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவரும் வந்துட்டு அதுக்கு ஏற்பாடெலாம் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் ஒரு பெரிய கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்க. ஸோ அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நீங்கள் நிற்கிறது அந்த கண்ணாடியில் தெரியுது. அப்படியே வந்துட்டு அந்த ஷாமன் வந்துட சொல்ல அந்த கண்ணாடியில் உங்கள் உருவம் அப்படியே ஃபேட் ஆகி டெஹியாங்கோட உருவம் அப்படியே வருது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நான் பேசலாமா? இப்போ பேசலாம், ஆனால் உனக்கு 2 நிமிஷம் தான் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஷாமன் சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அந்த கண்ணாடி கிட்ட பேச ஆரம்பிக்கிறீங்க. நீ ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க? நான் உன்னை என் ஃப்ரெண்டாக தான் நினச்சேன், நீ இந்த அளவுக்கு லவ் பண்ண. சரி உனக்கு நான் தானே வேணும், நான் உன் கூடயே வந்துடுறேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் பண்ணிடாத. நான் இனிமேல் எந்த பசங்கள்கிட்டையும் பேச மாட்டேன், நான் யார்கிட்டையுமே பேச மாட்டேன். சார்லன் ஷிஃபாவை எதுவுமே பண்ணிடாத, அவங்க சேஃப்டி தான் எனக்கு முக்கியம். உனக்கு நான் உன் கூட இருக்கணும், அவ்வளவு தானே. நான் வரேன், உன்கிட்டே வரேன். ஆனால் அவங்க உயிருக்கு எந்த ஒரு சேதாரமும் வந்துடக்கூடாது. எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு, அவங்க உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு. நான் உன் கூட இந்த நிமிஷமே என் வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு கண்ணாடியில் தெரிஞ்ச அந்த டேயோட இமேஜ் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு சரி நான் சத்தியம் பண்ணித்தரேன், என்னால் உன் ஃப்ரெண்ட்ஸ் ஜர்லின் ஷிஃபாக்கு எந்த வகையிலையும் பிரச்சனை வராது, அவங்க உயிருக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். ஆனால் நீ முழு மனசாக என் வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்களும் சரின்னு தலையாட்டுறீங்க. ஸோ அந்த கண்ணாடி வந்துட்டு அப்படியே உடஞ்சி கீழே விழுது. நீங்கள் வந்துட்டு ஷாமன் பார்த்துட்டு என்னாச்சு? அவ்வளோதான், அந்த ஸ்பிரிட் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பிடுச்சு, நீ அங்கே போகிறதுக்கு தயாராக இரு. எனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வராதா? அது அந்த ஆண்டவன் கையில் தான். ஆனால் இந்தா
அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு குடுவை மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. அதுக்குள்ளே ஏதோ இருக்குது. அவருக்கு சொல்லிட்டு கொடுக்குறாரு, இதை திறந்துடாத, இது உன் கையில் இருக்கிற வரைக்கும் உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. இது வந்துட்டு உன்னை அந்த ஸ்பிரிட்டை தவிர மற்ற எந்த கெட்ட ஆவிகளையும் உன்கிட்ட நெருங்க விடாது. அந்த ஸ்பிரிட் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இதுவும் உனக்கு ஒரு பாதுகாப்புன்ற மாதிரி சொல்லி கொடுத்து விடுறாரு. நீங்களும் அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து சேடாக உட்காந்துருக்கீங்க. அப்படியே ஜெர்லின் ஃபோட்டோ, ஷிஃபா ஃபோட்டோலாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்கள் திங்ஸ் எல்லாம் அப்படியே பேக் பண்ணுறீங்க. இப்படி ஒரு 4 o'clock கிட்ட ஆகுது. ஜெர்லினும் ஷிஃபாவும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஏய் என்னடி, ஏன்டி நீ காலேஜ் வரல? என்னடி பேக் பண்ணி வச்சுருக்க, எங்கே போகிற? ஷிஃபா, ஜெர்லின், இவ்வளோ நாள் என் கூட இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் இதுக்கப்புறம் என்னால் முடியாது. ஏய் என்னடி பேசிகிட்ருக்க? ஆமாம், அப்படி சொல்லிட்டு நீங்கள் இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. மிஸ் ஐரா வந்தது, உங்கள்கிட்ட பேசினது, அப்புறம் நீங்கள் ஷாமன் பார்த்து அவங்கள்ட்ட பேசுனது, டே கிட்ட பேசினது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு நான் போகிறேன். ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க? உனக்கு என்ன புத்தி கித்தி மங்கி போச்சா? அறிவோடு பேசுறி. என்னடி பேசிகிட்டு இருக்க? ஒரு ஸ்பிரிட் கூட போய் இருக்க போகிறேன்னு சொல்லிகிட்ருக்க. எனக்கு உங்கள் உயிர் முக்கியம்டி, அதுக்குன்னு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவங்க 2 பேரும் உன்னை ஹக் பண்ணுறாங்க. பாரு, உனக்கு எப்போவுமே நாங்கள் இருப்போம். ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு எங்களுக்கு கால் பண்ணு. ஆனால் போகாதடி, எனக்கு ஒன்றும் ஆகாதுடி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் அங்கேருந்து கிளம்புறீங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த வீடே வந்துட்டு ஆக்சுவலி ரொம்ப நார்மலாக மாறிடுச்சு. அந்த விஷயம்லாம் இன்சிடெண்ட்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி வீடு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாறிடுது. ஸோ ராயும் வந்துட்டு காலேஜுக்கு வந்துட்டு உங்களை பற்றி கேட்பான். பட் நீங்கள் வந்துட்டு இல்லை அப்ராட் போயிட்டீங்கன்ற மாதிரி வந்துட்டு ஜெர்லினும் ஷிஃபாவும் சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ராயும் அதை பற்றி பெருசாக கண்டுக்கலை, அவனும் போயிட்டான். ஸோ இதை வந்துட்டு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நீங்களும் வந்துட்டு சரி இப்படியோ எல்லாருமே ஹாப்பியாக இருந்தால் எனக்கு போதும், யாரோட உயிருக்கும் என்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் கட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு 3 years பாஸ் ஆகுது. இப்போ நீங்கள் ஹாலில் உட்காந்துருக்கீங்க. ஐரா, சொல்லுங்கள் மிஸ்ஸஸ் கிம் டெஹியாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு சூடாக ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க. மிஸ் ஐராவும் வந்துட்டு, அதாவது டேவோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு உங்களுக்காக காஃபி போட போகிறாங்க. ஸோ அவங்க போனோடனே நீங்கள் சரி நான் மேலே போகிறேன், மேலே கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மேலே போய்ட்டு உங்கள் ரூமில் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்களை வந்துட்டு யாரோ பேக் ஹக் பண்ணுறாங்க. நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறீங்க. பார்த்தா அது ஸ்பிரிட் ஃபார்மில் இருக்கிற டே தான். நீங்கள் வந்துட்டு அவரை பார்த்துட்டு ஒரு மாதிரி க்ரீப்பியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு மிஸ் மீ மோர் அப்படின்னு சொல்கிறாரு. தென் யூ ஆர் மைன் ஃபார் எவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஓ அதுதான் அந்த வேர்ட், ஷீ இஸ் மைன், யா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிக்கிறீங்க. ஓகேடா, மீன்ஸ் இதோட இந்த ஸ்டோரி இங்கே முடிச்சிடலாம். ஐ ஹோப் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி ஹாரர் ஸ்டோரிஸ் எல்லாம் போட்டதில்லை. ரூம் நம்பர் 111 ஸ்டார்ட் பண்ண அது எப்படியோ போய் கடைசியில் அதை நான் ப்ரைவேட் வீடியோவாக போட்டுட்டேன். ஸோ என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ஒரு ஹாரர் 1 ஷாட் அப்படின்னு கொடுக்கும்போது சரி ஓகே இது வந்துட்டு ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய இடத்துல உங்களுக்கு டவுட் வந்திருக்கும் மிஸ் ஐரா அவங்கள பற்றி. மிஸ் ஐரா கிம் டேஹியாங்கோட கூட பிறந்த அக்கா. உங்களை பழி வாங்குறதுக்காக தான் அந்த காலேஜுக்கு வந்திருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு ஷாமன் வீட்டில் தேட சொன்ன பொருள் வந்துட்டு உங்கள் மிரர் இருக்குல்ல, மிரருக்கு பின்னாடி தான் இருந்திருக்கும். பிகாஸ் மிஸ் ஐரா வந்த முதல் நாளே உங்கள்கிட்ட ஒரு நோட்டு கொடுத்து எழுதிட்டு வர சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ வந்துட்டு அந்த நோட்டில் ஒரு மந்திரத்தால் ஆன ஒரு பேப்பர் இருக்கும். அதை வச்சு தான் டே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருப்பாரு. அந்த மந்திர பேப்பர் தான் உங்கள் கண்ணாடி பின்னாடியே ஒட்டியிருக்கும். நீங்கள் அதை தேடி இருக்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு ஹிடன் க்ளூ மாதிரி நான் விட்டுருந்தேன். ஸோ அதையும் கிளியர் பண்ணிட்டேன். ஓகேடா டேண்டலைன்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த 1 ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. பிகாஸ் இட்ஸ் மை நியூ ட்ரை. ஒரு ஹாரர் 1 ஷாட் என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். அட் லாஸ்ட் வந்துட்டு ஓகே அப்படின்ற அளவுக்கு கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேன். ஓகேடா, அவ்வளவுதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜங்குக்கோட எஃப்எஃப்ல மீட் பண்ணலாம். சுகாவோட எஃப்எஃப்பும் போஸ்ட் பண்ணுறேன்டா. ஓகேடா, டேண்டலைன்ஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி.
ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க. ரெய்னி டைம், ஸோ வெளியே ரொம்ப சுற்றாதீங்க. உடம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் யுவர் கிறிஸ்டல். டாட்டா, பை பை, சரங் யூ, லவ் யூ லாட்ஸ். பை யுவர் கிறிஸ்டல்.